ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எகுள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அனிமே இது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமேல வர ஹீரோ மாதிரியே நான் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங் கிடையாது அண்ட் இவனுக்கு மேஜிக்லாம் எதுவுமே தெரியாது. பட் ஆனால் எனக்கு இவனே மாதிரி தான் மாறணும்னு ஆசை. அது ஏன் அப்படிங்கிறத வீடியோ போக போக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க எப்படி வெறும் 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 1200 பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ட்ராங்கான குயின் ஒருத்தி அவங்க கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ஸ்ட்ராங்கான குயின் வந்துட்டு தோக்கிற கண்டிஷனுக்கு போன உடனே அவள் சீட்டிங் கோட்ஸை யூஸ் பண்ணி சீட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், இந்த பிளாஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட்டாக அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறா. அவ்வளோதான், நீங்கள் காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து அவளை கொன்றுதான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, வெறும் 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 1200 பிளேயர்ஸை கொண்டுட்டாங்க. அவங்க யாருன்னே தெரில. அவங்க பேர் இருக்க வேண்டிய இடத்துல எப்போவுமே வந்து காலியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பிளாங்காக இருக்கிறதுனால அவங்கள பிளாங்க் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே அந்த தோற்று போன கோயின் வந்துட்டு இன்னொருத்தனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை மேபி அவங்க ஹேக்கர்ஸாக இருக்குமா, பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 1200 பிளேயர்ஸை ஒரு 4 பேர் சேர்ந்து கொள்றதே இம்பாசிபிள். ஆக்சுவலி நான் கூட தான் சீட்டிங் பண்ணி ஹேக் பண்ணேன். பட் ஆனால் அவன் அதையும் கண்டுபிடிச்சி தடுத்துட்டான். அவன் யாருன்னு நான் பார்க்க ரொம்பவே ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாங்கை எல்லாரும் பாராட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே கேமாக நடந்துட்டுருக்கு. அண்ட் இப்படி யாராலையுமே தோக்கடிக்க முடியாத அந்த லெஜெண்டரியான ஆளுங்க சோரா அப்படிங்கிறவனும் ஷீரோ அப்படிங்கிற அவனோட தங்கச்சியும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரே நேரத்தில் 2 பிளேயராக விளாண்டு கிட்டத்தட்ட 4 பிளேயர்ஸையும் இவங்க 2 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணி 5 நாளாக தூங்காமல் இருந்து அந்த 1200 பிளேயர்ஸை கொண்டிருக்காங்க. நான் நிறைய சாப்பிடணும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி வருத்தப்பட்டு இருக்கோம். பரவாயில்ல, நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோரா சொல்கிறான். இவ தூங்கவும் நீ தூங்கிட்டேன்னா நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கும். இந்த 2 காலையை வச்சுட்டு நீயே 4 பிளேயர்ஸையும் ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிடுறா. இந்த உலகம் இது ரொம்பவே மோசமானது. இந்த உலகத்தில் எல்லாருமே எதுக்காக வாழ்கிறாங்க அப்படின்னே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம சோரோ 4 பிளேயர்ஸை ஒரே நேரத்தில் 4 கம்ப்யூட்டர் பார்த்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். அதுவும் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும், எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரி சொல்லிட்டு கடைசியில் அவளே எடுத்து பார்க்குறா. நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தானே, நீங்கள் என் கூட கேம் விளாட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இவங்களை பற்றி கரெக்டாக கேட்கவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனால் அது ஒரு சாதாரண செஸ்ஸு, நீ தான் அதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோவை அதில் அனுப்பி வைக்கிறான். ஏன்னா ஷீரோ வந்து கிட்டத்தட்ட மாஸ்டர் மைண்ட் மாதிரி அவளை யாராலையும் செஸ்ஸில் தோக்கடிக்கவே முடியாது. அப்போ நம்ம ஷீரோ விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து வேணும்னே தோக்குற மாதிரி ஒரு மூவை வைக்கவும் நம்ம ஷோரோ வந்துட்டு வெயிட் பண்ணி இது கம்ப்யூட்டர் இல்லை ஏதோ ஒரு மனுஷன் தான், சரி வா நம்ம மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து விளாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக நம்ம பிளாங்க் தான் ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் இந்த மாதிரி விளாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, உண்மையிலேயே அவன் மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரோ கேட்குறா. அப்போ ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் 2 பேருமே சூப்பராக அந்த கேமில் விளாண்டிங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்றது கஷ்டமா இல்லையா? ரொம்பவே போர் அடிக்கிற ஒரு பூமி, அதில் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோன்னே தெரியாத ஒரு மக்கள், இதை விட சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே கேம் மட்டும் தான் உலகம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உண்மையிலேயே அப்படி ஒரு உலகம் இருந்தால் அங்கே தான் நான் வாழ ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோரோ டைப் பண்ண அடுத்த செகண்டே அந்த இடம் ஒரு மாதிரி மாறுது. கம்ப்யூட்டருக்குள்ளே இருந்து ஒரு கை வந்து அப்போ நீங்கள் என்னோட உலகத்துக்கு வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ஒரு இடத்துல இருந்து மேலே இருந்து கீழே விழுந்துட்டுருக்காங்க. இதுதான் என்னோட உலகம், இந்த இடத்துல எல்லாமே கேம்ஸை வச்சு மட்டும்தான் டிசைட் பண்ணப்படும். அண்ட் நான் தான் இந்த இடத்தோட கடவுள் டெட்டு, நான் தான் இந்த உலகத்தையே கிரியேட் பண்ணேன். இந்த இடத்துல மொத்தமே 10 ரூல்ஸ் தான். திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கேமை வச்சு மட்டும்தான் டிசைட் பண்ணப்படும். கேம் விளாடுற 2 பேருமே ஈக்குவலான ஒரு விஷயத்தை பெட்டாக வச்சு தான் விளாடணும். சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே தோற்று போயிருவீங்க. அப்புறமா அந்த ரூல்ஸ் எதுவுமே மாறாது, ஏன்னா அதை நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா இவங்க வந்து கீழே விழுறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு எதுவுமே ஆகலை. கடைசியாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக ஃபன்னாக விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் அப்படிங்கிற கடவுள் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருக்கான். நம்ம ஷோரோவும் ஷீரோவும் எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய டிராகன் அவங்களுக்கு முன்னாடி பறந்துட்டுருக்கு. சந்தேகமே இல்லை இது வேற ஒரு உலகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தன் வந்து கதை சொல்லிட்டு இருக்கான். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா கடவுள்களுக்குள்ளேயுமே யார் இந்த உலகத்தை ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்தது. ஸோ எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு. ஏன் அப்படின்னா அவர் மட்டும் கலந்துக்கிடவே இல்லை. அவர் தான் பிளே கார்டான டெட்டு. அவர் வந்து இந்த 16 ரேசஸையும் தனித்தனியாக பிரித்து வச்சு கேம்ஸ் தான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூல்ஸை போட்டார். அதுதான் இந்த உலகத்தோட ரூல்ஸ், அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரோக்கு ஒருத்தன் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் நம்ம ஷீரோ கூட விளாண்டு தோற்று போய் அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறான். நம்ம ஷீரோ வந்துட்டு அந்த 10 பிளட்ஜஸையும் வந்து அவனோட ஃபோனில் நோட் பண்ணி வைக்கிறான். இப்போ இவனுங்க அவங்க கிட்ட ட்ரெஸ்ஸை இழந்துட்டதுனால வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஷோரோவும் ஷீரோவும் வந்துட்டு சிட்டி ஆஃப் எல்கியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இங்கே ஒரு 2 பேர் வந்து கார்ட்ஸ் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட ராணி யார் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த கார்ட்ஸ் கேமை வச்சு தான் டிசைட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பிங்க் ஹேர் பொண்ணு தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தவளோட பேத்தியா, அதனால தான் இவ்வளோ இப்போ விளாண்டுட்டு இருக்கா அப்படின்னு ஒருத்தி வந்து ஷோரோட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஷீரோக்கு வந்து தூக்கமாக வருது, இவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம ஷோரோ அவ கூட போய் விளாட ரெடி ஆகுறான்.
இந்த பிரின்சஸ் கூட விளாண்டுட்டு இருக்கா பத்தியா ஒருத்தி, இவ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா. ஏன்னா இவளை யாராலையுமே தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவோம். ஏன் உனக்கு பயமா இவளை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளை டீஸ் பண்ணி விடவும், உடனே அவள் கேமுக்கு கூப்பிடவும், நான் சும்மாலாம் விளாட மாட்டேன், நீ அந்த மூட்டை நிறைய இருக்கிற பணத்தை பெட்டாவை, நாங்கள் எங்கள் 2 பேர் லைஃபையே பெட்டை வைக்கிறோம், நீ மலை மேலேருந்து குதி அப்படின்னு சொன்னால் கூட குதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காக தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இப்போ ப்ளச் பண்ணுறாங்க. அப்படின்னா தான் அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அவங்க 2 பேருமே விளாட ஆரம்பிக்கிறாங்க. அதில் இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே சீட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஷோரோ அதை நோட் பண்ணியும் நோட் பண்ணாத மாதிரி விட்டுருதான். என்ன தம்பி தோற்று போயிட்டா அப்படிங்கவும், ஆமாங்க இன்னைக்கு கெட்ட நாள் நினைக்க, எடுத்தோடனே வானத்துலேருந்து கீழே விழுந்தேன், சரி அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போதே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்சி தூக்கி வைக்கிறா. ஆமாங்க கெட்ட நாள் தான், ஆனால் எனக்கு இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான், இது எப்படி பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. பெட் வச்சா வச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே இந்த உலகத்தோட ரூல்ஸ் அப்படின்னு அவன் அந்த பண மூட்டையை கேட்கவும் கொடுக்குறான். நீ யார் அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு புது பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். இருந்தாலும் அந்த பொண்ணு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், பிளட்ஜிலேயே வந்து போட்டிருக்கு பாரு, ஆப்போசிட் பார்ட்டி கண்டுபிடிக்காத வரைக்கும் இதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த காயினோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு காயினுக்கு நீங்கள் எத்தனை நாள் தங்க விடுங்க அப்படிங்கவும், ஃபஸ்ட்டு அவன் வந்து 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். பொய் சொல்கிற வேலை மட்டும் என்கிட்ட வச்சுக்கிடாத அப்படிங்கவும் 4 நாள் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிடுறான். இப்போ இவங்க இந்த ஹோட்டலில் ரூம் எடுத்திருக்காங்க. அந்த 2 பேர் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வயலட் கலர் பொண்ணு ஏமாத்துறா அப்படிங்கிறது தெரியுது. எப்படி ஏமாத்துறா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கேல்குலேட் பண்ணியிருக்கா. நம்ம ஷோரோ தூரத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறான். இவங்க மேஜிக் வச்சு தான் சீட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். அந்த பிரின்சஸ்ட்டை போயிட்டு இவங்க சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இங்கே இவங்க கேமை கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம ஷோரோவும் வந்து வீடியோ கேம்ஸு, ஃபோனு, அப்புறம் சோலார் சார்ஜர், நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குது. இவங்களுக்கு உண்மையிலே சிக்னல் கிடைக்கல, இது வேற ஒரு உலகம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த உலகத்தில் மேஜிக் இருக்குது, இதை எடுத்து நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரோவை பார்த்து கேட்குறா. இல்லை ஓன்ட்ட இந்த கேள்வி நான் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்க ஆரம்பிச்சிருதா. இந்த உலகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை விட்டு நான் போகணுன்னே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரோவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஷோரோ ஃபோனை நோண்டிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறான். அப்போ நைட்டு வந்துட்டு ஒரு கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. நம்ம ஷோரோ எந்திக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவன் மடியில் படுத்து கிடக்குறா. அவளை நோட்டி வச்சுட்டு இவன் போய் வெளியே பார்த்தா அந்த பிரின்சஸ் வந்துட்டு துணியை கூட அந்த கேமில் வந்து நிற்கிறா. நீ ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதாம்ல, நான் தோற்று போயிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வருத்தப்பட்டு இருக்கா. ஓ நீ தோற்று போனதுக்கு நான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரோ அவளை பார்த்து கேட்கவும் அவள் டென்ஷன் ஆகிறா. இவன் வேணும்னே தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் நீ தோற்று போயிட்ட, நீ மட்டும்தான் முட்டாளா இல்லை உன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே டென்ஷன் ஆகிற மாதிரி பேசுவான். அவள் டென்ஷன் ஆகிறா. என் குடும்பத்தை பற்றி அப்படி பேசாத அப்படிங்கவும், சரி ஓகே அப்போ நம்ம இதை விளையாட்டு மூலியமாக முடிவு பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரோ சொல்கிறான். இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் கேம் வச்சு தானே டிசைட் பண்ணுவாங்க, நம்ம வேணால் ராக் பேப்பர் சிசர் விளாட்லாம், நான் வந்து பேப்பர் மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரோ சொல்கிறான். உடனே அந்த பிரின்சஸ் இவனை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம ஷோரோ அவளை பார்த்து, ஒருவேளை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா உங்கள் தாத்தாவை நான் தப்பாக பேசினதுக்கு மேலே இருந்து கீழே குதிச்சு சாவ சொன்னால் கூட சாவுதேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஒருவேளை நம்ம வந்து டையில் முடிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன சீட்டிங் பண்ணா அப்படிங்கிற உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன், அண்ட் நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், இதே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னாலும் நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறான். பணம் பத்தலை அப்படின்னு இவன் சொல்லவோ, ஓ அப்போ உனக்கு பணம் தான் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே அசன்ட்டே அப்படின்னு சொல்லி ப்ளச் பண்ணுறாங்க. இவன் எப்படி இவளை ஏமாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் வந்துட்டு கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் பேப்பர் தான் வைக்கன்னு சொல்லியிருக்கான். மேபி அவள் ஒரு வேளை சிசர் வச்சான்னா இவன் ராக் வச்சுட்டு அவளை தோக்கடிச்சான்னா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிக்கிறான். அதை பார்த்தா இவா மேபி ஒரு வேளை இவன் வந்துட்டு பேப்பரே வச்சுட்டான் அப்படின்னாலுமே நம்ம தோற்று போயிடுவோம், ஸோ அதனால நம்ம சிசர்ஸ் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சிசர்ஸை செலக்ட் பண்ணுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே விளாட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ராக் வச்சு ஜெயிச்சிருதான். நான் பேப்பர் தான் வைப்பேன்னு சொன்னேன், மேபி நீ பேப்பரை வச்சிருந்தா அப்படின்னா டை ஆகும் அப்படின்னு நினச்சி நீ வச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு வின் பண்ணியிருக்கலாம். மேபி நீ தோக்கெடுக்கணும்னு நினச்சி ராக் வச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நமக்கு டையாக இருக்கும். பட் ஆனால் இது 2த்தையுமே நீ பண்ணலை, ஸோ அதனால தான் நீ தோற்று போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிரின்சஸ் சோகமாகி கீழே விழுறா. ஜெயிச்சா என்ன வேணும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கவும் உடனே ஹீரோ வந்துட்டு சொல்கிறா, நீ வந்துட்டு ஜஸ்ட் ஹெல்ப்னு தான் கேட்டால் அது என்னன்னே மென்ஷன் பண்ணல அப்படிங்கோ. நீ பணம் பத்தலை அப்படின்னு தானே சொன்ன அப்படிங்கோ. ஆமாம் நான் ஜஸ்ட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்ணேன், நீயாக தான் வந்துட்டு பணம் வேணுமா அப்படின்னு கேட்டேன், நான் அதுக்கு ஒழுங்காக கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கோ. ஆமாம் இவன் ரெஸ்பான்ஸே பண்ணலை, ஜஸ்ட்டு ஹெல்ப்னு மட்டும் தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ தான் புரியுது. நம்ம ஹீரோ புத்திசாலித்தனமாக இருக்கிறான். ஜஸ்ட் ஹெல்ப்னு மட்டும் தான் கேட்டான், என்னங்கிறதே மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது இப்போ தான் அவளுக்கு புரியுது. எனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா நீ என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலி பிளேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பெட்டிங் வச்சாலுமே அது வந்து கண்டிப்பாக இந்த உலகத்தில் நிறைவேறும். ஸோ அதனால் அந்த பிரின்சஸை அவகிட்ட அவ்வளோ பணத்தையே தர சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் போட்டுருக்கோம். அதுக்கு நீ சிம்பிளாக உன்னோட சொத்தை அவ்வளோத்தையும் என்கிட்ட தானே கேட்டிருக்கலாமே, எதுக்கு லவ்னு பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறா. ஐயோ இதை நான் மறந்துட்டேனே, இவ்வளோ புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இந்த விஷயத்த மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்கா. நீ இதை வேணும்னே தான் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வருத்தப்படுறா. உடனே பார்த்தா இவன் போயிட்டு மன்னிப்பு கேட்குறான். அந்த பிரின்சஸ்க்கு இவன் ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறது ஜெலஸாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. இவன் மேலே என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி லவ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவனை நார்மலாக பார்த்தாலே ஹேண்ட்ஸமாக தெரியுதா, இப்பெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையை போட்டு முட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவனை திரும்பி பார்த்தாலுமே இவன் ஹேண்ட்ஸமாகவே தான் தெரியுதா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிளட்ஜ் தான். இவன் மேலே லவ் தானாகவே வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சோரோவா அந்த பிரின்சஸ் மேலே தள்ளி விட்டுறதா.
அந்த பிரின்சஸ்க்கு இவன் மேலே லவ்வாக வந்துகிட்டு இருக்கு. உடனே அவள் டென்ஷன் ஆகிட்டு இவனை தூக்கி அடிச்சதா. பார்த்தா இவன் வெளியே போய் விழவும் ஐயோ சாரி அப்படிங்க பார்த்தா அவன் பயத்தில் ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனாலே இந்த மாதிரி மாறிடுவீங்களா, நீங்கள் 2 பேரும் சுத்தக்கி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் நினைக்கிறா. இப்போ அவளோட பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே வேற ஒரு உலகத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த பிரின்சஸ் கிட்ட இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் வந்துட்டு இதற்கெல்லாம் ஆச்சரியமே படல, ஏன்னா எங்கள் மேஜிக்லாம் சகதம் தான். உடனே நம்ம சோரா வந்துட்டு இவங்க 2 பேரையும் குளிக்கிறத பார்க்கலாம், அதுவும் மெயினாக அந்த பிரின்சஸ் குளிக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளானை போடுறான். பட் ஆனால் அதை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எடுத்துடுதா, அவனை வந்து ஏமாற்றி விட்டுருதா. இப்போ இந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் வந்துட்டு பழைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்குறா. அதில் நம்ம சோரா ரொம்பவே ஹேண்ட்ஸமாக தெரியவும் இவன் மேலே ரொம்பவே லவ் வருது. ஐயோ இப்படிலாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் செவுத்தில் போய் முட்டிக்கிட்டா. சரி நான் டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிட்டா. நம்ம சோராக்காக அந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் வந்துட்டு லவ்வோட டீ போட்டுட்ருக்கா. ஐயோ நான் ஏன் இப்படிலாம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு செவுத்தில் முட்டிட்டு ரத்தம் வர்றதோட போயிட்டு டீயை கொடுக்குறதுக்காக போகிறா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம சோராவை காணும். நம்ம சோராவும் சீராவும் வெளியே போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடமே பார்க்குறதுக்கு கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்டுட்ருக்கான். ஒரு புக் எடுத்து அவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் புரியாத லாங்குவேஜ் இருக்குது. உடனே என்ன லாங்குவேஜ் இது அப்படின்னு கேட்கவும் ஹியூமனிட்டி, இது வந்து ஹியூமன் ரேஸோடது அப்படின்னு சொல்கிறா. ஓ ஹியூமன் ரேஸ் மட்டும்தான் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்கவும் இல்லை, இந்த இடத்துல மொத்தமாக கிட்டத்தட்ட 16 ரேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. எல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மேஜிக் தெரியும், அது போகமா வார்பீஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அந்த 16 ரேசஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆமாம் ஹியூமன் ரேஸ் அப்படின்னு கேட்கவும் அதுதான் இருக்கிறதுலே கட்ட கடைசி 16வது ரேங்க் அப்படின்னு சொல்கிறா. ஹியூமன் ரைஸ் மட்டும் ஏன் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சோரா கேட்கவும் நமக்கு வந்து மேஜிக் எதுவுமே தெரியாது, மற்றவங்க மேஜிக் வச்சு ஏமாத்தினாங்கன்னா கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் நம்ம எல்லாருமே தோற்று போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இப்போ இவங்க ஒரு லைப்ரரிக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயினடானா ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிற மொத்த லாங்குவேஜுமே கற்றுக்கிட்டா. இதை பார்த்து அந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் ரொம்பவே ஆச்சரியப்படுதா. இவங்க 2 பேரும் செம ஜீனியஸாக இருக்காங்க, இவங்களால இந்த எல்கியா நாட்டையோ ஹியூமன் ரைஸையோ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. அந்த வயலட் ஹேர் பண்ணி எல்லாரையுமே தோக்கடிச்சு இப்போ அவள் தான் அந்த எல்கியா நாட்டுக்கு ராஜாவாக மாறப்போறா. நம்ம ஸ்டெஃப் வந்து வருத்தப்பட்டு இருக்கவும் எதுக்காக நீ இந்த இடத்துக்கு ராஜாவாக மாறணும்னு நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்கவும் என்னோட தாத்தா இந்த நாட்டில் ராஜாவாக இருந்தப்போ ஒரு பெரிய கேமர் தான் வந்துட்டு இந்த நாட்டோட ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பட் ஆனால் அவர் நிறைய கேமில் தோற்று போயிட்டாரு. அதனால என்னோட தாத்தாவை எல்லாருமே வந்துட்டு ஒரு முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என் தாத்தாவோட பேரை நான் காப்பாற்றினா அது போக இந்த எல்கியா நாடு இதை எப்படியாச்சும் முன்னேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு அவள் சொல்கிறா. இதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சோரா சொல்கிறான். இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த நாட்டோட ராஜாவாக பதவி ஏற்றுக்கிட போகிறவளை போய் பார்க்க போகிறாங்க. கூர்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் கூப்பிடவும் உடனே அவள் போயிட்டு இன்னும் நீ பெட்ஷீட்டோட தான் சுற்றிட்டு தெரியா, இந்த அவங்க தாத்தா கொடுத்த ட்ரெஸ் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே போடுதா. உடனே அந்த அன்றைக்கி அவள் பக்கத்தில் போயிட்டு உங்கள் தாத்தா முட்டாள் மாதிரியே நீயும் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல எடுத்து போகிறா. இவள் வருத்தப்பட்டு அதை போய் எடுக்க போகவும் வெயிட் பண்ணி எடுக்காத அப்படின்னு நம்ம சோரா போயிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு இதை நீ வந்து ப்ளச் பண்ணி ஜெயிச்சிருக்க, ரூல்ஸ் படி இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு தான் சொந்தம், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் எல்லாருமே முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூரமி பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. என்னாலும் நீ என் கூட இருப்பில்ல அப்படின்னு நம்ம சோரா கேட்கவும் சின்ன வயசில் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறா. உடனே நம்ம சோரா இது ஃபன்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட தாத்தா முட்டாள் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுவோம், உன்னோட ட்ரெஸ்ஸை போய் ரிட்டர்ன் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நம்ம சோரா ஸ்டெஃபை பார்த்து சொன்ன உடனே இப்போ அவளுக்கு உண்மையாகவே லவ் வருது. உன் குக்கி சூப்பர் அப்படின்னு சொன்ன உடனே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிறா. நம்ம சோரா அவனோட ஃபோனில் நெக்ஸ்ட் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறான். ஒருமே இந்த நாட்டோட ராஜாவாகிறதுல உங்களில் யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒருத்த கேட்டுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஸ்டெஃப் வந்துட்டு உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சோராவை பார்த்து கேட்குறா. நம்ம சோரா என்னடான்னா நான் ராஜாவாகிறதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல போயிட்டு எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த கூரமே அப்பவா நம்ம 2 பேரும் கேம் விளாடி மோதி பார்த்துடலாம் அப்படிங்கும், முதல்ல வெயிட் பண்ணு, நீ வந்து சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃபோட ஃபோட்டோவை அவகிட்ட காட்டுறாங்க. ஃபோனில் அவங்க வச்சுருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த டிவைஸ் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே நீ வந்து பொய் சொல்கிற அப்படிங்கவும் ஒரு எல்ஃப்க்கு கீழே நீங்கள் போய் வேலை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி பேச ஆரம்பிக்கிறான். உடனே அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்ஃபை காட்டுறா. உடனே அந்த கூர்மி என்னடான்னா நீ ஆள் செட் பண்ணி அந்த பழையத்துக்கு ஏன் மேலே போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரியே ஆக்ட் பண்ணுறா. அந்த கூர்மி அந்த எல்ஃபை அங்கேருந்து போக சொல்லியிருக்கா. இப்போ நம்ம சோரா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். உடனே அவளை வந்து ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோனில் எடுத்து இந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை அவகிட்ட காட்டிட்டு நீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே உன் கூட நான் கேம் விளாட ரெடியாக இருக்கேன், சீட்டிங் இல்லாத ஒரு கேமாக நம்ம விளாடுவோம், நான் அரேஞ்ச் பண்ண உடனே உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அனுப்பி வைக்கிறா. இப்போ தான் நம்ம சோரா வந்துட்டு அந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உன்னைய வந்து மேஜிக் பண்ணி தான் அந்த எல்ஃபோட உதவியால் தான் சீட்டிங் பண்ணி தோக்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த கூர்மியோட பிளானே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்ஃப் ஹெல்ப்பால் இவா ஃபஸ்ட்டு ராஜாவாக மாறிட்டு அதுக்கப்புறமா அந்த ராஜ்யத்தையே தூக்கி அந்த எல்ஃப் கையில் ஒப்படைச்சிருவாங்க. அப்புறம் அந்த எல்ஃப் தான் அந்த மொத்த நாடையும் ஆளுவாங்க. இதுதான் அவங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான். குருமி அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ரேசஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சாதாரண மனுஷங்களால் நம்ம மேஜிக்கெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, நீ இதில் என்னோட உதவி இல்லாமல் ஜெயிச்சிருவே அப்படின்னு கேட்கவும் அந்த குருமி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறா. நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் எதுக்கு எடுத்து காட்டினோம் அப்படின்னா தான் அவள் பயப்படுவா, மேஜிக்கை யூஸ் பண்ண மாட்டா, அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக மேஜிக்கை யூஸ் பண்ண மாட்டான்னு இல்லை, அவள் கண்டிப்பாக சீட்டிங் பண்ணுவா, எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும். உண்மையை சொல்லப்போனால் அவள் மேஜிக்கை யூஸ் பண்ணாலும் நம்மளால் அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. பட் ஆனால் கவலையை விட்டுரு, ஏன்னா பிளாங்க் நாங்கள் எப்போவுமே தோத்ததில்லை அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கூர்மி பண்ணுவாரா.
இந்த மனுஷங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் எல்ஃப் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. அவங்கக்கிட்ட நம்ம நாட்டை ஒப்படைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை நல்ல விதமாக பார்த்துக்கிடுவாங்க. இந்த நாடு முன்னேறணும்னு உனக்கும் அக்கறை இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ட்டே கேட்கவும், ஆமாம் இதுவும் கரெக்ட் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை யோசிக்கிறா. நீ சொல்கிறது கரெக்ட் தான். மனுஷங்க ரொம்பவே வீக்கானவங்க, மேஜிக்லாம் இருக்காது. எல்ஃப் கிட்ட இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் ஷீரோவும் பஞ்ச் டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் நம்மளோட ஆசை இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஹைஃபை போட்டுட்ருக்காங்க. சரி அப்படின்னாலும் நீங்கள் தான் தோக்க போகிறீங்க அப்படின்னு அந்த கூர்மி அங்கேருந்து போயிருந்தா நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஸ்டெப் கேட்கவும், ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. அவளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு தான் நம்மகிட்ட நல்லவா மாதிரி நடிச்சு நம்மளை பின்வாங்க சொல்கிறா. ரெண்டாவது அவளால் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. மூணாவது நமக்கு யாரோ ஒரு ரேஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அவன் நினச்சிட்ருக்கா. நாலாவது அந்த ஃபோனெல்லாம் காட்டினதுனால நமக்கும் ஏதோ மேஜிக் விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து செஸ் தான் ஒரு கேமாக இருக்குது. இந்த செஸ் கேமில் தான் வந்து சீட்டிங் அப்படிங்கிற ஒன்றே பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த செஸ் கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த செஸ் பீசஸ் எல்லாமே அதோட ஓன் வில்லில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறுமை பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே, உனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ வந்து ஒரு ஆளாக இருந்து விளாடு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் விளாடுவோம், ஏன்னா நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒத்துக்கிட்டா. இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து அசன்டே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த எல்ஃப் வந்துட்டு இது எல்லாத்தையுமே தூரத்தில் ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஷீரோ வந்துட்டு ஃபஸ்ட் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த குறுமை பொண்ணு என்னடான்னா ஒரு சாதாரண சோல்ஜரை 2 தான் நவரும், ஆனால் அவன் 3 கட்டாக நகர்த்துறா. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப் கேட்கவும், நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னல இது சாதாரண செஸ் கேம் மாதிரி கிடையாது, இதில் இருக்கிற பீசஸ் எல்லாம் அதோட ஓன் வில்லில் தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இங்கே நம்ம ஷோரோக்கு புரியுது இது வந்து சாதாரண செஸ் கேம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க 2 பேருமே விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஷீரோ வந்துட்டு செஸ்ஸில் பெரிய எக்ஸ்பர்ட்டு. நெக்ஸ்ட் மூவ்ஸை அவள் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறதுனால தான் கிட்டத்தட்ட காடே அவகிட்ட தோற்று போகிற லெவலுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரோ மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கோம். இப்படி நம்ம சோரோ நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீரோவோட காயின்ஸ் வந்து அவள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஒரு கட்டை அது முன்னாடி மூவ் ஆச்சு அப்படின்னா அது இறந்து போயிடும். அதனால அது வந்து முன்னாடி நகர மாட்டேங்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால்குலேட் பண்ணுறா. ஒவ்வொரு காயின்ஸையும் நவர சொல்கிறா. எல்லாமே வந்து கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கிறதுனால நகர மாட்டேங்கி. இப்போ வந்துட்டு இவள் தோக்கிற கண்டிஷனில் இருக்கா. எப்படி கால்குலேட் பண்ணாலுமே இவளால் ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு போக முடியல. உடனே அவள் வந்துட்டு சோரா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருதா. உடனே நம்ம சோரா வந்துட்டு ஷீரோவை சமாதானப்படுத்தி அந்த பால்கனியில் உட்கார வச்சுட்டு, கவலைப்படாத நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அட்டென்ஷன் சோல்ஜர்ஸ், நாம் மட்டும் போரில் ஜெயிச்சோம் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுறேன். இந்த ராணுவத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்க வேணாம், உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கவுமே நம்ம சோராவோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆன் ஃபயரில் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் தான் நான் எக்ஸ்பர்ட்டு, இந்த கேமை நான் பார்த்துக்கிட்டேன், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்ட அவனை கூப்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃபாஸ்ட்டாக எல்லா மூவ்ஸையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். வெயிட் பண்ணி இது என்னோட டர்னில் அப்படின்னு சொல்லி குறுமை கேட்கவும், ரியல் லைஃப் ஃபைட்டில் யாருமே இப்படி வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா அந்த சோல்ஜர்ஸை பார்த்து, வீரர்களே ஏமாத்துக்காரியோட கையில் நம்ம எல்கியா நாடு இருப்பதா, அதுவும் இவ என்னடான்னா இந்த ஒரு சின்ன பொண்ணு உங்களோட பிரின்சஸை அள வச்சிருக்கா, அப்பேற்பட்ட ஒருத்திக்கிட்டே இருந்து இந்த எல்கியா நாடை காப்பாற்றணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயுமே எல்லாரும் போயிட்டு ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த குறுமை என்னடானா அதுலேயே ஒரு ட்ரிக் பண்ணியிருக்கா. அந்த சோல்ஜர்ஸ் காலில் வந்து ஒரு மேஜிக் கேரை கட்டி விட்டதுனால அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலும் அவங்க முன்னாடி மூவ் பண்ணி தான் ஆகணும். இவா எப்படி சீட்டிங் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம சோரோ கண்டுபிடிச்சிட்டான். பட் ஆனால் நம்ம சோரோ கிட்ட அவளால் ஜெயிக்க முடியல. உங்கள் பிரின்சஸோட க்யூட்னஸை பாருங்கள், இதுக்காகவாச்சும் நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சீரப் பண்ணிட்டு இருக்கவுமே இவா தோற்று போகிற கண்டிஷனில் ஆனவனே எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை உள்ளே இறக்குனோடனேயுமே அந்த குறுமியோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக மாறுறாங்க. அண்ட் அவங்க தொடுற நம்ம சோராவோட சோல்ஜர்ஸும் அவா டீம் சைடாக மாறிட்டாங்க. உடனே நம்ம சோரா எல்லாரையும் திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். நான் எப்படி மேஜிக்கை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இவனால் ப்ரூவ் பண்ண முடியாததுனால இவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுமை நினைக்கிறான். நம்ம சோராவால் எதுவுமே பண்ண முடியல. அந்த ராஜாவை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின்க்கு ஆர்டர் கொடுக்கவும் நம்ம சோராவே அந்த இடத்துக்குள்ளே குதிச்சிருதான். மை குயின், நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்க, உன்னை மாதிரி ஒரு வீரமான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. பட் ஆனால் அந்த குறுமி என்னடான்னா மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் சாவடிச்சிட்ருக்கா, அவளோட சொந்த இதுக்காக உங்களை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லவுமே அந்த குயின் வந்துட்டு இவங்க சைடு மாறிடுதா. லவ் கேம்ஸில் என்ன வந்ததுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு நம்ம சோரா சொல்லிட்டு இப்போ மேலே வந்துட்டுருக்கான். ஒரு குயினை மாற்றிட்டதுனால எதுவுமே மாறிடாது, என்னதான் இருந்தாலும் அவள் மேஜிக் யூஸ் பண்ணிட்டுருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா தலையை பிச்சுட்டு இருக்கும்போது நாம் பிளாங்க், நம்ம தோக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோ சொல்லவும் உடனே அந்த அன்னைக்கு பார்த்தா அந்த குறுமி என்னடான்னா ஒரு தப்பான மூவை வைக்கிறா. அந்த குயினை வெட்ட சொல்லி சோல்ஜருக்கு ஆர்டர் கொடுக்கவும் என்னோட குயினை நான் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக தான் பார்த்தா இப்போ அவனும் வந்து சோரா சைடு மாறுதான். இதுதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். எப்போவுமே ஒரு கேமை வின் பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். அந்த குயினை வெட்ட சொன்ன உடனேயுமே அந்த சோல்ஜர் வந்துட்டு நம்ம சோராவோட சைடுக்கு மாறுறான். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு குரோமி ஆச்சரியப்படுதா. மை குயின், உங்களோட ராஜாக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்கள் ஆளுங்களையே விட்டு உங்களையே வெட்ட சொல்கிறான். அது போக உங்கள் ஆளுங்களுக்குள்ளேயே அவன் வெட்டிக்கிட்ட சொல்கிறான். நீங்கள் தான் அதுக்கு நியாயம் கொண்டு வரணும், உங்கள் ராஜாக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொன்ன உடனேயுமே இந்த சோரா சைடு எல்லாருமே மாறிட்டாங்க. அது ஒரு ரெட் கலரில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக. இப்படி தான் நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஸ்டெஃப் கேட்கவும், நான் தான் சொன்னல சண்டை இல்லாமல் நான் ஜெயிச்சிருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான்.
உடனே நம்ம ஸ்டெஃபுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸ்டெஃப்னி சண்டே இல்லாமல் எவன் ஒருத்தன் ஜெயிக்கிறானோ அந்த மாதிரி ஒரு புத்திசாலி தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் தாத்தா நினச்சாரு. ஏன்னா அப்படிப்பட்டவன் தான் அந்த ஹியூமன் ரேஸையே காப்பாற்றுவான் அப்படின்னு நம்ம ஸ்டெஃபோட அப்பா சொன்னது அவளுக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்போ நம்ம சோரா அண்ட் ஹீரோ சேர்ந்து அந்த எதிரியாக இருக்கிற அந்த குருமியோட சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே சுற்றி வளைக்கவும் நீ பேசாமல் சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான். ஓ இப்படி தான் நீ சண்டே இல்லாமல் ஜெயிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃபன் அவனை ஆச்சரியமாக பார்க்குறா. இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த குருமிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் எல்லோரும் இறந்து போனாலும் பரவாயில்ல போயிட்டு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆர்டர் கொடுக்குறா. அவ்வளோதான் நம்ம தோக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபு வந்து ரொம்பவே சோகமாகறா. அப்போ தான் நம்ம சோரா வந்துட்டு சொல்கிறான், ஹிஸ்ட்ரியில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறாத ஒரு விஷயம், எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ப்ரெஷர்னு வரும்போது கண்டிப்பாக சூசைட் பண்ணி இறந்துருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறா. பார்த்தா இங்கேயும் அந்த குருமியோட ராஜா வந்துட்டு தானாகவே இறந்து போய் தான் கிட்டத்தட்ட சூசைட் மாதிரி தான். இங்கே நம்ம சோரா அண்ட் ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜீனியஸ் ஒருத்தர் வருவான். அவன் எதிரிங்களோட ஸ்ட்ரென்த்தை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடுவான். அப்பேற்பட்ட ஒருத்தன் தான் இந்த ஹியூமன் ரேஸை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃபோட அப்பா அவகிட்ட சொன்னது ஞாபகம் வருது. மேபி அது இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. உன்னோட தாத்தாவே இனிமேல் யாரும் முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க, உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்குவோம். அவள் ரொம்பவே ஹாப்பியாகிறா. அப்போ அந்த குருமி அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ எப்படி ஜெயிச்ச, உனக்கு எந்த ரேஸ் ஹெல்ப் பண்ணுது, அதுவும் எல்ஃபோட மேஜிக்கே தோக்கடிக்கிற லெவலுக்கு அப்படின்னு அவள் கேட்குவோம். எனக்கு எந்த ரேஸும்லாம் ஹெல்ப் பண்ணலை, உனக்கு தான் புரியல, நமக்கு எந்த ஒரு எல்ஃபோட ஹெல்ப்பும்லாம் தேவையில்லை, ஹியூமன்ஸ் நம்மளாவே சர்வைவ் ஆக்கிட முடியும், நம்ம ஸ்ட்ராங்காக மாற முடியும் அப்படின்னு நம்ம சோரா சொல்லவோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. எல்ஃபோட மேஜிக்காக இருக்கட்டும் இல்லை காடாவே வேணா இருக்கட்டும், பிளாங்க் எப்போவுமே தோக்காது அப்படின்னு நம்ம சோரா சொல்லவுமே அவள் உட்காந்து அழ ஆரம்பிட்டா. இந்த எல்ஃபை என் சைடு வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கவும் இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையுமே டெட் அப்படிங்கிற கார்டு பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ இவங்களை ராஜா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க கூட யாராச்சும் சேலஞ்ச் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்டு யாரும் இல்லை அப்படின்னோடனே சோரா தான் அந்த நாட்டோட ராஜா அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணோடனே நாங்கள் பிளாங்க் 2 பேர் சேர்ந்து தான் ராஜாவாக இருப்போம் அப்படின்னோடனே யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவன் சொல்கிறான். உடனே அப்போ நான் ராஜாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறா. இல்லை நான் தான் ராஜாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான். சரி ஓகே கேம் வச்சு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. இவங்க கிட்டத்தட்ட பல லட்சம் கேம்ஸ் விளாடுறாங்க. பட் ஆனால் எல்லாத்துலேயுமே ட்ராலேயே தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, 2 பேருமே சேர்ந்தே கிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டுறா. பார்த்தா எல்லாருக்கும் தூக்கி வரி போடுது. இப்போ இவங்க 2 பேருமே வந்து கிங்காக மாறிட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வேலைக்காரிக்குள்ள ட்ரெஸ்ஸை ஸ்டெஃபுக்கு தூக்கி கொடுக்குறாங்க. நீங்கள் ராஜா வைட்டீங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, கேம்லாம் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை பிடிங்கி வைக்கிறா. சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான மந்திரி ஆளுங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கேம் விளாட போகிறோம். நான் வந்து சிசர்ஸ் வைப்பேன், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பேப்பர் தான் வச்சு என்கிட்ட வேணும்னே தோற்று போகணும். அண்ட் தோற்று போகிற யாருமே என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லாமே அவங்க பிளான் படியே நடக்குது. இந்த வகையில் வந்து இவங்க நாட்டுக்குள்ளே ஸ்பை யாருமே இருக்க முடியாது. இவன் வந்து அக்ரிகல்ச்சருக்கும் சூப்பராக ஐடியா கொடுக்குறான். அது போக இந்த கோல்டு மைன்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்குமே சூப்பரான ஐடியாஸ் கொடுக்குறான். இந்த ராஜாவோட வேலைலாம் ரொம்பவே கஷ்டம், இதை எப்படி நீ இவ்வளோ சிம்பிளாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் கேட்கவும் இதை எல்லாத்தையுமே நான் வந்து குவிஸ்க்காக படித்து வச்சுருந்தேன், அதுலேருந்து இந்த நாலேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான். இப்போ நம்ம சோரா அண்ட் ஹீரோ இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் கிங்காக போகிறாங்க அப்படிங்கிறத அந்த உலகமே பார்க்குது. அந்த 16 ரேசஸுமே பார்த்துட்ருக்காங்க. நம்ம சோராவோட பனியனில் ஐ லவ் ஹியூமனிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவன் இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்த்தவொடனே நடுங்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சிட்டு உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி தலையாசிக்கவும் உடனே அவன் பேச ஆரம்பிக்கிறான். எனதாருமே ஹியூமன் ரேஸ் மக்களே, இந்த இடத்துல வார் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இருந்துமே நம்மளோட லேண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டுருக்கோம். இதுக்கு காரணம் என்ன, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்ஃபு கார்டன் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபைட் நடந்திருக்கு. பட் ஆனால் அப்போவுமே இந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராடி இந்த நாட்டை எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது, மேஜிக் பவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அப்போவுமே நம்ம வந்து ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க கத்தியை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்த காலத்தில் நம்ம எல்லாருமே புத்தியை யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம். ஆனால் அந்த கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூல்ஸ் வந்ததுக்கப்புறமா அவங்களும் புத்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தலை குனிஞ்சிருக்க தேவையில்லை, எல்லாருமே தலை நிமிர்ந்து நில்லுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வீக்கானவங்க, நம்மக்கிட்ட பவர் எதுவுமே கிடையாது. நம்மளை பார்த்து காப்பி அடித்து அவங்களோட புத்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளை பார்த்து அவங்க காப்பி அடித்தவங்க நம்மளால் அதை விட சூப்பராகவே புத்தியை யூஸ் பண்ண முடியும், அவங்க எல்லாரையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு செம மாசாக பேசிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த இடத்துக்கு ஒரு ரேஸ் பீஸ், அதாவது ஹியூமன்ஸ்க்கு உண்டான ரேஸ் பீஸ் வருது. நம்ம எல்லாருமே வீக் தான், ஆனால் நம்ம வீக்காக இருக்கிறத நினச்சி நாங்கள் எல்லாருமே பெருமை தான் படுறோம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நாங்கள் வரும்போது எதையுமே கொண்டு வரலாம், ஆனால் இப்போ இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொன்ன உடனேயுமே அங்கே இருக்கிற எல்லாருமே சீரப் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, பட் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த ஹியூமனிட்டியின் மக்கள் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரேசஸ்க்கும் காட்டுவோம், எல்லா ரேசஸ் கூடயே போயிட்டு நம்ம கேம் விளாண்டு ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம சோரா சொன்ன உடனே ஸ்டீவ் போயிட்டு டென்ஷன் ஆகுறா. ஏன் அப்படி சொன்னால் எல்லா ரேசஸும் நம்ம கூட சண்டை போட வந்துட்டா என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும்
அந்த எல்ப்ஸோட மேஜிக் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. பட் ஆனால் அதையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்போ நம்ம பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டே நம்ம கூட சண்டை போடுறதுக்கு வரமாட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அந்த டைமிங்கில் நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க ரொம்பவே ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெஃப் மனசுக்குள்ளே நினைக்கிறா. இப்போ நம்ம சோராவும் சீராவும் சேர்ந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு ரேஸை பற்றி போட்டிருக்கு. ஃப்ளூகல் அப்படிங்கிற ஒரு ரேஸில் இருக்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கு, மேஜிக் தெரிஞ்சவங்க, அது போக உலகத்தில் இருக்கிற எல்லா புக்கையும் படித்தவங்க அப்படின்னு போட்டிருக்கவும் அவங்க நம்ம சைடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா நினைக்கிறான். அப்போ திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி மாறவும் டெட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஏய், இந்த சின்ன பையன் தானே தன்னை கடவுள் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். நான் உண்மையாகவே கடவுள் தான்ப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தனியாக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறான். இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும் நம்ம சோரா வந்துட்டு எல்லா ரைஸஸுமே மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க, பட் எங்களால் யூஸ் பண்ண முடியல, பட் பிளாங்கோட பாலிசி எப்போவுமே தோக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு அவன் சொல்லவுமே என்னால் எந்த ஒரு தனிப்பட்ட ரேஸ்க்குமே எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலுமே அது வந்து கேம் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுத்தி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே 16 ரேசஸ் இருக்குது, கிட்டத்தட்ட செஸ் போர்டில் இருக்கிற மாதிரி. அப்போ எல்லா பீசஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடவுளுக்கே நாங்கள் சவால் விடலாமா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம டெட் சொன்ன உடனே பிளாங்குக்கு எப்போ தோக்குற பழக்கம் கிடையாது அப்படின்னு அவன் சொன்ன உடனே அதனால தான் நான் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் சொல்லவும் நீ ஆல்ரெடி எங்கள் தோற்று போயிட்டா ஞாபகம் இருக்கா அப்படிங்க. நெக்ஸ்ட் டைம் நான் தோற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிட்டான். நீ லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக தோற்றதே எங்ககிட்ட தானே, அது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும் அவன் அழுதுகிட்டே எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறான். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி தோற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் விழுந்து சிரிச்சிட்டே நான் நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தோற்க மாட்டேன், அதுக்காக தான் இந்த உலகத்துக்கே கூட்டிகிட்டு வந்தேன், உங்கள் கூட நான் ஒரு ரீமேட்ச் விளாடணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகவும் எங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நம்ம கேமில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அந்த கார்டு அங்கேருந்து மறைஞ்சிருந்தான். இது எல்லாத்தையுமே ஸ்டெஃப் பார்க்குறா. அது கார்டு தானே அப்படின்னு கேட்கவும் ஆமாம், அப்போ நீ உண்மையிலேயே கார்டை தோக்கடிச்சிருக்கியா அப்படிங்கும், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு நம்ம சோரா அவன் ஃபோனில் டைப் பண்ணிக்கிறான். அந்த டெட் சிரிக்கிறான். ஆமாம், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட் டெட் வந்துட்டு அந்த செஸ் பீசஸ் கூட பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த செஸ் பீசஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி கடவுள்களாக இருந்தவங்கள தான் வந்துட்டு செஸ் பீசஸாக மாற்றி வச்சுருக்கான். நான் எந்த ஒரு ரேசஸ்க்கும்லாம் தனிப்பட்டு ஹெல்ப் பண்ணுறதில்ல, பட் ஆனால் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நம்ம டெட் சொல்கிறான். இங்கே பார்த்தா அவங்க அன்றைக்கி அப்படி பேசின உடனே நல்லவங்க நினச்சா பார்த்தா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஏங்கிட்டு தள்ளிட்டு உட்காந்து கேம் மட்டுமே விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் படுத்து கிடக்கிற நம்ம சோரா அண்ட் சீரோவை போயிட்டு அந்த ஸ்டெஃப்பை எழுப்பி விட்றா. அவ்வளோ பெரிய கிங் ரூமை அவங்களுக்காக கொடுத்தா நீங்கள் என்னடா பொறுப்பே இல்லாமல் இங்கே வந்து படுத்து கிடைக்கிங்களா அப்படின்னு அவள் திட்டவும் உடனே அது எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பியே தூங்க பார்க்குறாங்க. பொறுப்பாக அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் திட்டவும் இவங்க டைலாக் பேசிட்டு வேலை பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ரொம்பவே பொறுமையை இழந்துருதா. நான் தோற்று போகவே மாட்டேன் தெரியல அப்படின்னு கேட்கவும் பரவாயில்ல நான் எப்படியா ஜெயிப்பேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஜெயிச்சா என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் நீ வந்து ஒரு டீசெண்டான பர்சனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவுமே இப்போ தான் நம்ம சோராக்கு ஒரு ஐடியா வருது. அசன்டைன் பிளச் பண்ணால் என்ன வேணாலும் இங்கே பாசிபிள் தான். ஸோ அதனால் இவன் டீசெண்டான பர்சனாக மாறுறதுக்கு நான் தோற்று போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் சொல்கிறான். உடனே நம்ம ஷீரோ பிடிச்சி சோராவை இழுத்து போட்டு பிளாங்க் எப்போவுமே தோக்க மாட்டாங்க, நீ என்கிட்ட மட்டும்தான் தோக்கணும் அப்படின்னு அவள் சொல்லவும் இது நான் டீசெண்ட் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு அவன் சொல்லவும் எவ்வளோ கஷ்டமான விஷயத்தை நீ இறந்தாலும் சரி எப்போ தோக்க மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உடனே அந்த அன்றைக்கி இவன் வேறு வழி இல்லாமல் ஸ்டெஃப்ட்ட போயிட்டு நான் உனக்கு கொஞ்சோண்டு வின் பண்ண சான்ஸ் தரேன், எப்படியாச்சும் வின் பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஷோராவும் ஷீரோவும் கான்சென்ட்ரேட்டே பண்ணல, ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் கார்ட்ஸை சஃபில் பண்ண ஆரம்பிக்கிறா. அதில் ஒரு சீட்டிங் ட்ரிக் பண்ணி ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்குறா. ஹியூமனிட்டி உன்னோட சைடு தான் இருக்குது, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிற மாதிரி தெரியுது. இப்போ இவங்க வந்துட்டு கேம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்டெஃப் தான் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரியே தெரியுது, நம்ம சோரா தோக்கிற கண்டிஷனில் இருக்கிற மாதிரியே தெரியுது. உடனே நம்ம சோரா வந்துட்டு கேட்குறான், இப்போ வரைக்கும் நீ வந்து தோக்கிற கண்டிஷனே வரலையா, ஃபுல்லாகவே ஜெயிச்சிட்டு இருக்கியே, மேபி சரி இது உன்னோட லக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவ்வளோதான் அந்த கேம் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்கிறான். பார்த்தா உண்மையிலே இவன் ஜெயிச்சிட்டான், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆச்சரியப்படவும் நீ எதிர்த்ததே ஒரு ஹியூமன் தான், அதான் நீ தோற்று போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டு போகிறான். எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்கவும் ஆக்சுவலி நான் அந்த கார்ட்ஸை வந்துட்டு கவுண்ட் பண்ணேன், மொத்தமே 52 கார்ட்ஸ் தான் இருக்கும், அதில் நம்ம எதெல்லாம் விளாண்டு முடிச்சோமோ அதெல்லாம் நான் கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தேன், பேலன்ஸ் இருக்கிறத வச்சு கேல்குலேட் பண்ணி ஜெயிச்சேன் அப்படிங்கும். அவன் அழுதுகிட்டே இது சீட்டிங் அப்படிங்கும், எதே நீ பண்ணதை விடவா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தெரிஞ்சே நான் சீட்டிங் பண்ணியே தோற்று போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் செவுத்தில் முட்டிக்கிட்டா. பணக்காரங்கெல்லாம் நீ போட்ட ரூல்ஸை ஒத்துக்கிட மாட்டேங்க, இப்போ நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படிங்கும். பார்த்தா நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கேம் விளாண்டு இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருதான். அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நீ ஏன் இப்படி பண்ண, அவங்க மட்டும் நம்ம சைடாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும், நமக்கு நிறைய சப்போர்ட்டும் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் சொல்லவும் இதை கேட்டு நம்ம சோராவும் ஷீராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ இப்போ இவ்வளோ புத்திசாலியாக மாறின அப்படின்னு கேட்கும். அப்போ இவ்வளோ நாள் என்னை முட்டாள்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, ஆக்சுவலி நான் ஒரு பெரிய காலேஜில் கிராஜுவேஷனே முடிச்சிட்டேன் அப்படிங்கும். எனது கிராஜுவேஷனே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகுறாங்க.
நாங்களே கிராஜுவேஷன் முடிக்கல, நீ அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? அப்போ நீ கேமில் தோற்று பண்ணல, அதுக்கு நாங்கள் எதுவுமே சொல்லலைல்ல, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து சிட்டி சைடாக போயிட்டு இருக்காங்க, டவுனுக்குள்ளே. இங்கே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்தா நம்ம ஸ்டெஃப் என்னடான்னா ஒரு டாகியாக மாற்றி வச்சிருக்காங்க. உடனே ஹேண்ட் ஷேக் கொடு அப்படின்னே அவள் ஒபே பண்ணி ஹேண்ட் ஷேக் கொடுக்குறா. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இவள் இப்படி டாகாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட பனிஷ்மெண்ட். மக்கள் எல்லாம் நம்ம ஸ்டெஃபை பார்த்து பயப்படுவோம். எதனால் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் வார்பீஸ் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வார்பீஸ்லாம் இருக்காங்களா? அப்போ அங்கே அழகான பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, அதுவும் அனிமல் இயர்ஸை வச்சுட்டு. அந்த அனிமல் இயர்ஸ் வச்சுட்டு இருக்க அந்த பொண்ணுங்களுக்காகவே நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட்டு அனிமல் கிங்டம் தான் அப்படின்னு நம்ம சோரா பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்த்தா இவ்வளோ ஒரு கம்பத்தில் கட்டி போட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடு டேஸ்ட்டே இல்லை. இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு வழியாக அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் அங்கே வந்துருதா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும். கம்பத்தில் கட்டி போட்டு வந்துட்டு என்னாச்சுன்னா கேட்குறீங்க, இவங்களை ஏதாச்சும் பண்ணணும், நான் இன்னொரு சேலஞ்சுக்கு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னொரு சேலஞ்ச் பண்ணுறா. புத்திசாலித்தனத்தை இல்லாமல் ஜஸ்ட் லக்கை வச்சு மட்டுமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு கேம் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அந்த தெருவில் வந்துட்டு பொண்ணு ஃபஸ்ட்டு போவாங்களா இல்லை ஆம்பளை ஃபஸ்ட் போவாங்களாங்கிறத டிசைட் பண்ணணும். நம்ம ஹீரோ இதில் வின் பண்ணுறா. இதுவும் லக்கெல்லாம் இல்லை, இதுவும் வந்து ஒரு கால்குலேஷன் தான். ஆம்பளைங்க பொம்பளைங்க வேலைக்கு போகிறது கடைக்கு போகிறது இதை கால்குலேட் பண்ணி தான் அவள் சொன்னா அப்படிங்கும். இப்போ ஸ்டெஃப் தோற்று போனதுனால அவளோட அண்டர்வேரை வாங்கி வச்சுருந்தாங்க. உடனே அன்னைக்கு என்னையை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னொரு சேலஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கா. அதான் எல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம சோரா கிண்டல் பண்ணுறான். நம்ம ஸ்டெஃப் விட்டு கொடுக்காம இவங்க கூட கண்டினியூஸாக பெட் பண்ணிக்கிட்டே இருக்கா. தாயக்கட்டை, ராக் பேப்பர் சிசர், அப்புறமா சாப்பாடு போட்டி இப்படின்னு எல்லாத்துலேயுமே தோற்று போகிறா. இவகிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ பியூர் லக்கில் ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை எவ்வளோ நிமிஷத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கேமாக வைக்கிறா. சரி நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படிங்கவோ அவள் 30 செகண்ட் அப்படின்னு சொல்கிறா. நான் 3 செகண்ட் அப்படின்ட்டு அவன் கள்ள தூக்கி அடிக்கிறான். அந்த பறவைகள் 3 செகண்டில் பறக்கவும் இவன் இப்போ ஜெயிச்சிருதான். நம்ம ஸ்டெஃப் ரொம்பவே வருத்தப்படுறா. நான் வந்து மனுஷங்களுக்காக தான் நல்லது பண்ணணும்னு போராடுறேன், ஆனால் எப்போவுமே நான் ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறேன், லக்கு ஏன் என் பக்கம் இருக்க மாட்டேங்க அப்படிங்கவும். எந்த ஒரு கேமுமே லக் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணியே இல்லை, எல்லாமே நம்மளோட நாலேஜ் தான். இப்போது ஒரு சாதாரண கார்டு கேம்ஸ் எடுத்துட்டா அப்படின்னா கூட அதில் வந்து கேல்குலேஷன், ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பிளான்ஸ் தான் ஒர்க் ஆகும். எந்த ஒரு கேம்லையுமே புத்திசாலியாக யார் கேல்குலேஷன், ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. லக் அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை. அந்த வார்பீஸ் கிங்டம் கூட நாங்கள் ஏன் இன்னும் போட்டி போடலன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் ரீடிங் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனே இல்லை, ஸோ அதனால தான் இன்னும் நாங்கள் போடல அப்படிங்கோ. இப்போ தான் இவங்களுக்கு புரியுது ஆக்சுவலி இவங்க கேம்லாம் விளாண்டுட்டு இல்லை, உட்காந்து இந்த நாட்டை பற்றி, இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி, இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிறத பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிடுறா. இவங்க 2 பேருமே பொறுப்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிடவும், நாங்கள் கொடுத்த வேலை எல்லாத்தையுமே நீயும் பொறுப்பாக பார்த்துக்கிட்ட, நீ ரொம்பவே ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டுறாங்க. உடனே நம்ம ஸ்டெஃப் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. நம்ம சோராக்கு ஃப்ளூகல் அப்படிங்கிற ஒரு ரேஸ் தேவைப்படுதா. அப்போ பார்த்தா வானத்தில் ஒரு கேஜல் பறந்துட்டு இருக்கவும், இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் சீரவும் சொல்கிறாங்க. இந்த உலகத்தோட 2வது ரேங்கான ஃபென்டாஸ்மா ரேஸ் அங்கே தான் இருக்குது அப்படிங்கவும், அப்போ அந்த ஃப்ளூகல் அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கவும். ஆல்ரெடி இந்த எல்கேலேயே ஒரு ஃப்ளூகல் இருக்கா. எங்கள் தாத்தா அவகிட்ட தோற்று போயிட்டா, ஸோ அவள் இந்த நாட்டில் இருக்கிற லைப்ரரி எடுத்துக்கிட்டா அப்படிங்கும். இந்த நாட்டில் லைப்ரரி இருக்கா, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி சோரா டென்ஷன் ஆகிட்டு இப்போ அவளை அங்கேயே உட்கார வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃபண்டாஸ்மா ரேஸ் அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த ஃப்ளூகல்ஸ் வந்துட்டு போர் நடக்கும்போது கடவுள்களையே கொலை பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கிறவங்க. ஹே சோரா, அந்த ஃப்ளூகல்ஸ்லாம் மான்ஸ்டர் மாதிரியான ஆளுங்க, அவங்க கூட போய் கேம் சேலஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஸ்டெஃப் கேட்கவும், அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அண்ட் பவர்ஸும் இருக்குது, அது நமக்கு தேவை, அவங்க நம்ம சைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் மற்றவங்களும் உள்ளே போய் நிற்காங்க. என் ஏஞ்சலுங்க அப்படின்னு நம்ம சோரா தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா உண்மையிலே அவள் ஏஞ்சல் மாதிரி ரெக்கையை வரிச்சிட்டு அந்த ஃப்ளூகல் அங்கே வாரா. இவ்வளோ டேஞ்சரான ஒருத்தியை பார்த்துட்டு அவங்க டெரராக பயந்துட்டு இருக்கவும் பார்த்தா அவள் காமெடி பீஸ் மாதிரி எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அடச்சா இதுக்கா நம்ம பயந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா நினைக்கிறோம். இப்போ அந்த ஃப்ளூகல் வந்து கீழே இறங்கி வரா. என்னோட பேர் ஜப்ரேல் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு, ஹியூமனிட்டியோட லீடர்ஸ் நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும். எங்களுக்கு இந்த லைப்ரரி வேணும் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். உங்களுக்கு லைப்ரரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் கேட்கவும், இவ உண்மையிலேயே காட் கில்லர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சந்தேகப்படுறான். அந்த ஜப்ரேல் என்னடானா காட் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிட்டு இருக்கா. இப்போ ஒழுங்காக பேச ஆரம்பிச்சா, ஏன் கூட நீங்கள் போட்டி போடணும்னு நினைக்கிங்களா? இந்த 10 பிளேஜஸ் ரூல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சண்டை போடுறவங்களோட தலையெடுத்து வச்சுக்கிடுவேன், பட் ஆனால் இப்போ நாலேஜான புக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன். நான் படிக்காத புக்கே இந்த உலகத்தில் இல்லை, நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், 40,000 புக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். என்னது 40,000 புக்ஸா, அதுவும் வேற ஒரு உலகத்தில் இருந்தா அப்படிங்கவும். ஆக்சுவலி இவன் குவிஸ் கேம்காக கிட்டத்தட்ட 40,000 புக்ஸ் அந்த டேப்லெட்டில் வச்சிருக்கான். உடனே நம்ம ஜப்ரேல் இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஒரு மனுஷனை வேற ஒரு உலகத்துலேருந்து கொண்டு வர வைக்க ரொம்பவே பவர்ஸ் தேவைப்படும், எல்ஃபால கூட முடியாது அப்படிங்கவும். அப்போ முடிஞ்சா நீ இதை படிச்சுப்பாரு அப்படிங்க. அவளால் அதை படிக்க முடியல. இந்த லாங்குவேஜ் என்னால் படிக்க முடியல, இது உண்மையிலேயே புது லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. சரி ஓகே, நான் வேற ஒரு உலகத்துலேருந்து அந்த ஹியூமன் தானே, நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கும். நான் உன்னை தொட்டு பார்ப்பேன் அப்படிங்க. அப்போ ஓகே தாராளமா, பட் ஆனால் பதிலுக்கு நானும் உன்னைய தொட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிடுறா. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட ஃபெதர்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஜப்ரேல் என்னடனா இவனோட வயிற்று தொட்டு கிச்சன் கட்டிட்டு இருக்கா. அவன் அவளோட ஃபெதர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இதில் தான் வந்துட்டு எங்களோட மேஜிக் சர்க்கியூட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்ரேல் சொல்கிறா.
நம்ம சோரா அண்ட் ஷீரோ இவங்க 2 பேரும் அவளோட விங்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ கடைசியில் நம்ம ஜப்ரேல் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறா, ஏன்னா அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபங்கஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறதே இவளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இவன் வேற ஒரு உலகத்துல இருந்தால் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறா. நீ இந்த முட்டாளுங்க ஹியூமனிட்டியை சேர்ந்தவன் நினச்சேன், இல்லை நீ ரொம்பவே ஆசமானவனா இருக்க, பேசாம நான் அந்த லைப்ரரி மட்டும் இல்லை என்னையவே நான் உனக்கு தரேன், நான் உனக்கு அடிமையாக மாறி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதேமாரி நீ தோத்து பண்ணினா அப்பப்போ வந்து என்னை பார்த்துக்கிடணும், நான் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிடுறாங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போது. இவங்க எல்லாருமே லைப்ரரிக்கு கீழே லிஃப்ட்டில் போயிட்டு இருக்காங்க. கேம் ரொம்பவே சிம்பிள் தான், ஜஸ்ட் வேர்ட் கேம் தான். ஆனால் இது வந்து மெட்டீரியல் வேர்ட் கேம். இந்த வேர்ட் கேமில் வந்து நார்மலாக இருக்கிற அதே ரூல்ஸ் தான், ஆனால் ஃபிசிக்கலாக இருக்கிற அதாவது இருக்கிற ஆப்ஜெக்ட்டை மட்டும் தான் சொல்ல முடியும். இமேஜினரி திங்ஸ் அண்ட் லவ் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ட் இந்த கேமில் வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த சொன்னால் அது இந்த இடத்துக்கு வந்துடும், இருக்கிற ஒரு விஷயத்த சொன்னால் அது இந்த இடத்துல இருந்து மறைஞ்சிரும். அண்ட் இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டெஃப் இருந்து எஸ் ஆகலான்னு பார்க்குறா. அதுக்குள்ளே நம்ம ஷீரோ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கவும் இன்னும் அவள் நாய் தான் அப்படிங்கிறதுனால குலைச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம சோரா எடுத்தோடனே ஆட்டம் பாம் அப்படிங்கிறான். அது இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஒரு பெரிய பிளாஸ்டே அந்த இடத்துல நடக்குது. பட் ஆனால் ஜப்ரியல் வந்து இவங்களை வந்து ஒரு மேஜிக் ஷீல்டை போட்டு காப்பாற்றிடுதா. ஓ இந்த லெவலுக்கு நீ இதில் சூப்பராக விளாட ஆரம்பிச்சிருக்கியா, சரி ஓகே நானும் இன்ட்ரெஸ்டிங்காக விளாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜப்ரியல் ஸ்டார்ட் பண்ணுதா. ஆட்டம் பாம் பீல முடிஞ்சிருக்கிறதுனால பிக்யூலேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்ரியல் சொல்கிறா. அது ஒரு ஷீல்டு. உடனே இவன் ஸ்பிரிட் சர்க்கியூட் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஜப்ரியலால் பார்க்க முடியாது. பட் ஆனால் பரவாயில்ல, என்னோட மேஜிக்கை என்னால் கொஞ்சமாக யூஸ் பண்ண முடியும், என்ன பறக்க மட்டும்தான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீ சூப்பராகவே இந்த கேமை விளாடுது அப்படின்னும் சரி சரி ஒழுங்காக விளாடு அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். இப்போ அவங்க அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த வேட் கேமை வச்சு இருக்கிற விஷயங்களெல்லாம் இல்லாமல் மறைய வைக்கிறாங்க. அண்ட் இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க. போர் அடிக்கே அப்படின்னு சொல்லிட்டு பீச்னு சொன்ன உடனே பீச் வந்துடுது. இவங்க எல்லாருமே ஃபன்னாக சும்மா வேறு லெவலில் விளாண்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறமா நம்ம சோரா வந்துட்டு சூர் கேசஸ் அப்படின்னு சொல்லுதான். உடனே அவள் ஸ்குவால் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல காத்தடிக்குது. ஸ்குவால் அப்படிங்கிறது எல்லையில் முடிகிறதுனால நம்ம சோரா லேடிஸ் வியர் அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாமே காணாமல் போயிடுது. இப்படி இவங்க காமெடியாக நைட் வரைக்கும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேம் முடிகிற மாதிரியே தெரில. சாப்பாடெல்லாம் வர வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சோரா என்னடானா மேண்டல் அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு வெளியே இருக்கிற அந்த அவுட்டர் கோர் எல்லாத்தையுமே மறைய வச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு பசிக்கலையா, சீக்கிரம் தோத்து போ, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லவும் உங்களை மாரி வீக்கான ஆள் நான் கிடையாது, எனக்கு சாப்பாடுலாம் தேவையில்லை அப்படிங்கோ. ஓ எங்களை வீக்குன்னு சொல்றியா, உனக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கிறதுனால நீ ஸ்ட்ராங் ஆயிட மாட்டே, நீ இன்னும் முட்டாளா தான் ஆவ அப்படிங்கோ. ஓ நான் முட்டாளா, நீங்கள் தான் அதை விட முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸ் எல்லாம் முட்டாள் அப்படின்னு ஜப்ரியல் சொல்லிட்டு இருக்கா. நீ ரொம்பவே ஈகோ சென்ட்ரிக்காக இருக்கப்பா அப்படின்னு சொன்னோடனே என்னது ஈகோ சென்ட்ரிக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி அவன் எழுதி காட்டிட்டு அந்த லெட்டர் தூக்கி அவன் பேக்கெட்குள்ளே வைக்கிறான். ஹியூமன்ஸ் எல்லாருமே வீக்குன்னு நினைக்கிறல, இந்த வீக்கான அவங்களால என்ன பண்ண முடியும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் ரொம்பவே தேங்க்ஸ், முடிஞ்சா உயிரோடு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே ஓடி போயிட்டு லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வேர்ல்டோட லித்தோஸ்பியர் மறைஞ்சது. ஆக்சுவலி இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே மேண்டல் அப்புறம் எர்த் கோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க. அவள் வந்து பேச்சுவாக்கில் இது எதையுமே கவனிக்கல. ஃபஸ்ட்டே அவளோட ஸ்பிரிட் சர்க்கியூட்டை இதுக்காக தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, இவளால் பறக்க முடியாதுன்னு. அப்போவும் இவங்க விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னு நம்ம சோரா சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஆக்சிஜன் மறைஞ்சிட்டதுனால இவங்களால மூச்சை விட முடியல. ஆனால் அப்பவும் விளாண்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஜப்ரியல் டைன் வரும்போது அவள் ஸ்டில் ஏர் அப்படின்னு சொன்ன உடனே காற்று திரும்ப வந்துடுது. பட் ஆக்சிஜன் அதில் வரலை அப்படிங்கிறதுனால இவங்களால மூச்சை விட இன்னும் முடியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஜப்ரியல் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம சோரா அண்ட் ஷீரோவாலையும் மூச்சை விட முடியாதுன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் செரிப்ரல் பிரீத்திங் அதாவது சிபிஆர் பண்ணிக்கிட்டுதாங்க. ஸோ இப்போ அவங்களால மூச்சு விட முடியுது. ரியல் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொன்னோடனே அந்த அட்மாஸ்பியர் மறந்துட்டுது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த இடத்துல சுத்தமாக காற்றில்லை. ஸோ இவங்களால சவுண்டு கூட அந்த இடத்துல ட்ராவல் பண்ண முடியாது, அப்படிங்கும்போது பேசக்கூட முடியலை. இப்போ ஜப்ரியல் வந்துட்டு 30 செகண்ட்குள்ளே ஆன்சர் சொல்லலை அப்படின்னா தோற்று போயிடுவா. ஸோ இப்போ தான் வந்துட்டு அவள் வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுதா. அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி லைட்டிங்லேயே இவங்க கற்றுக் கொடுத்தா அந்த ஈகோ சென்ட்ரிக் அப்படிங்கிற வார்த்தையவே எழுதி காட்டுறா. நம்ம சோரா கற்றுக் கொடுத்த வார்த்தை அவனுக்கே ட்ராப்பாக வந்து முடியுது. அண்ட் இப்போ நம்ம சோராவாலையும் பேச முடியாது அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ண போகிறான், அவனுக்கு மேஜிக் வர கிடையாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் பேக்கெட்குள்ளே எழுதி வச்ச அந்த ஈகோ சென்ட்ரிக் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியே காலம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத காட்டுறான். பார்த்தா இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகும். நம்ம சோரா அண்ட் ஷீரோ ஃபர்ஸ்ட்லேருந்தே இது எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் போட்டிருக்காங்க. ஈவன் அவள் ஈகோ சென்ட்ரிக் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி அந்த காலம் ஃபோர்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. அவன் ஃபஸ்ட்டு ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்க இதை தான் பிளான் போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே சும்மா ஃபன்னுக்காக தான். இப்போ வந்துட்டு நம்ம ஜப்ரியல் தோற்று போகிறா. இப்போ இந்த இடமே மொத்தமாக வெடிச்சதுக்கப்புறம் கேம் முடியுது அப்படிங்கிறதுனால எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு மாறிடுது. நம்ம ஸ்டெஃப் வந்துட்டு அட பாவிகளா என்ன கொண்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கவும் ஷீரோ போயிட்டு உட்காரு கொலை அப்படின்னு சொன்ன உடனே அவள் கொலைக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா இன்னும் அந்த டே வந்து முடியலை. ஒன்னால தான் நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெஃபை போய் பாராட்டுறான். ஈகோ சென்ட்ரிக் தான் நான் சொல்லுவேன், பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்கல்ல அப்படிங்கவும் காடையே சேலஞ்ச் பண்ண போகிறேன், டெட்டு தான் எங்களை இங்கே வர வச்சதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்லவும் அவள் அப்படியே அதிர்ச்சி ஆகுறா.
ஹே ஜப்ரியல், நீ தோற்று போனதுனால இந்த லைப்ரரி எங்களோடது. அண்ட் கவலைப்படாத, என் டேப்லெட்டில் இருக்கிற அந்த 40,000 புக்ஸை நீ வேணும்னா படிச்சுக்கோ, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அண்ட் இந்த லைப்ரரிக்கு எப்போ வேணா வந்துக்கோ அப்படிங்கவும் அவா போய்கிட்டு, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஒருத்தியான மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் நான் உங்களோட சர்வன், நீங்கள் தான் என்னோட மாஸ்டர், நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரியல் சொல்கிறா. சரி ஓகே, எங்களோட டீம் கொண்டு வரவேற்கிறோம் அப்படிங்கவும் இந்த ஸ்டெப் லொல்லுன்னு குளிச்சிட்டு இருக்கா. நீ கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நீ குளிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சோரா சொல்கிறான். ஷாம்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரியல் செவத்துக்குள்ளேருந்து வந்து கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை தொட்டு பார்க்கணும், ஏன்னா அவள் வேறு உலகத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்ரியல் பிளான் போடுதா. பட் ஆனால் நம்ம ஹீரோ என்னடானா முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவள் சோகமாகறா. இவங்க எல்லாம் கிறுக்குத்தனமாக பண்ணுறதை பார்த்துட்டு நானும் விட்டா கிறுக்காயிருவேன் போலியா அப்படின்னு ஸ்டெஃப் நினைக்கிறா. நம்ம ஸ்டெஃபோட முழு நேம் வந்துட்டு ஸ்டெஃப்னி டோலி. நான் உன்னை டோலின்னு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரியல் கேட்கும். வேணாம், அது காமெடியாக இருக்கும் அப்படிங்கிறா. இல்லை, நான் டோலினே கூப்பிடுதேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இங்கே இருக்கிற எந்த பொருளை வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கவும் சோறாக்காக நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வோட செஞ்சுட்டு இருக்கவும், ஐயோ நான் ஏன் லவ்வில் விழுந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை முட்டிக்கிடுதா. இங்கே இந்த கூரமை பொண்ணு குளிச்சுட்ருக்கா. அந்த எல்ஃப் பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம எல்ஃப் வந்து கூரமைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த எல்கியா நாட்டில் புது கிங் வந்ததுலேருந்தே சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கவும் ஆமாம் அப்படின்னு நம்ம கூரமை சொல்கிறா. தோற்று போயிட்டான்னு நீ சோகமாக இருக்கும்போது கூட க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம எல்ஃப் கூரமையை கலாய்க்கிறா. அவங்க சைடு வேறு ஏதோ ரேஸ் இருக்கா, அதான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஸ்டெஃப் என்னடான்னா நம்ம சோறாக்காக லவ்வோட நிறைய டோனட் செஞ்சு எடுத்து போகிறா. நம்ம சோரா என்னடானா அனிமல் கேர்ள்ஸை பற்றி சொல்லு அப்படின்னோடனே அந்த வார் பீஸ்ட் கதையை ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிக்கிறா. அண்ட் அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னு ஜப்ரியல் சொன்னால் நம்ம சோரா என்னடானா அங்கே ஃபாக்ஸு, ரேபிட்டு, கேட்டு, க்யூட் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன மன்னிச்சுக்கோங்க, என்னால் இதில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும்னு தெரியல. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட சண்டை போட்டு தோற்று போயிட்டேன் அப்படின்னு ஜப்ரியல் சொல்லிட்டு இருக்கா. இங்கே அந்த குருமி என்னடனா அந்த வார்பீஸ் தான் இவங்க, அதாவது அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் தான் இவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா எல்கேல இதுக்கு முன்னாடி இருந்த கிங் வந்துட்டு அவங்க கூட 8 தடவை சண்டை போட்டிருக்கான். மனுஷங்கள்லாம் ரொம்பவே வீக்காக, அவனால் தனியாலாம் இருந்து எல்ஃப் மேட்சிக்கை தோக்கடிச்சிருக்க முடியாது. ஸோ அவன் கூட ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு குருமி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம சோரா நெக்ஸ்ட் சண்டை போட போகிறதே ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட தான். அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனோட கேம் ரூல்ஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு கேம் விளாண்டவங்களோட மெமரிஸ் அழிச்சிருவாங்க. இவங்க தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற மட்டும் மெமரி தான் இருக்குமே தவிர அந்த கேம் பற்றின எந்த ஞாபகமும் இருக்காது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கேம் என்ன அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பிளானும் பண்ண முடியாது, ஸ்ட்ராட்டஜியும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சோரா சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் 8 தடவை அவங்க கூட சண்டை போட்டு தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்ரியல் சொல்லவும் இவங்க தேடிட்டு இருக்கும்போது வாங்க நான் நேர்லேயே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவளோட மேஜிக் பவரை வச்சு அந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போறா. இப்போ அவங்க வெளியே பறந்துகிட்டு இருக்காங்க. எல்ஃப் ரேஸ் அவங்க கூட 4 தடவை மோதி ஆனால் தோற்று போயிட்டாங்க. அண்ட் நானும் அவங்க கூட ஒரு தடவை தோற்று போயிருக்கேன். பட் ஆனால் நான்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு வேறு லெவலில் ஃபைட் பண்ணி எல்லாரோட ரத்தோ சாதை அப்படின்னு தலைன்னு உறிஞ்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இவள் வந்து அவளோட பழைய கதையை பேசிட்டு இருக்கா. அதை பாருங்கள் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனை காட்டுறாங்க. ஆக்சுவலி அது எல்கியா நாட்டோட பேலஸு. இதில் என்னடா அவங்க கெட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கவும் பார்த்தா ஆக்சுவலி அந்த முட்டாளான கண்ட்ரியே இந்த எல்கியாவோட மன்னர் தான் அப்படிங்கிறத நம்ம சோரா புரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் தாத்தா ஏன் இப்படி இருக்காரு, இந்த நாட்டில் பாதியை இழந்தாச்சு, அதுவும் அவரோட முட்டாள்தனத்தினால ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சோ தன்னோட பாதி நாட்டை யாராச்சும் இழந்துட்டு நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா ரொம்பவே ஹார்ஷாக பேசுகிறான் அவங்க தாத்தா ஒரு முட்டாள் அப்படின்னு. உடனே ஸ்டெஃப் எங்கள் தாத்தா முட்டாள் என்ன நான் அன்றைக்கி தானே சொன்னேன் அப்படிங்கும். இப்படி ஒரு பாதி நாட்டை இழந்துட்டு இருந்தா முட்டாள்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கவும் நீ என்னை பற்றி என்ன வேணா பேசு, பட் ஆனால் எங்கள் தாத்தாவை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப்பை அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து ஓடிதா. நீ ரொம்பவே அவகிட்ட ஹார்ஷாக பேசிட்ட, உனக்காக தான் பாரு ஆசையாக டோனட் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனட்டை ஹீரோ நம்ம சோரா கிட்ட கொடுக்குறா. அது டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸ்டெஃபோட கையில் ஒரு கீ இருக்குது, அதை அவங்க தாத்தா தான் அவகிட்ட சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு புத்திசாலி வருவான், அவன்கிட்ட நீ இதை கொடு, என்னோட சீக்ரெட் ரூம் சாவி இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் கையில் அதை கொடுத்துட்டு அவன் இறந்து போயிருந்தான். கண்டிப்பாக நான் இதை சோரா கிட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு போதே பார்த்தா ஜப்ரியல் செவுத்து வழியாக வந்துட்டு என்னோட மாஸ்டருக்கு உன்னோட உதவி தேவைப்படும்னு நினைக்கிறேன், விருப்பம் இருந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து போய்தா. நான்லாம் போக முடியாது அப்படின்னு அவள் பெட்ஷீட்டை இழுத்து பற்றிட்டு சரி போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம சோரா ஏதோ ஒரு விஷயத்த ஆர்வமாக உட்காந்து தூங்காமல் தேடிட்டு இருக்கான். அந்த ஃபார்மர் கிங்கு அவர் இப்படி பண்ணதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அவர் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவரை பெட்டிங் வச்சு இழந்த இந்த நாடு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக இருக்கிறது தான், இந்த எல்கியா நாட்டுக்கு தேவையே இல்லாதது தான். இவரை இத்தனை தடவை எதுக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். மேபி அவர் முட்டாளாக இருக்கலாம் அப்படின்னு ஜப்ரியல் சொல்லவும் இல்லை அது காரணமாக இருக்காது, மேபி அவர் இதில் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை தடவை உட்காந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் 8 தடவை ட்ரை பண்ணியிருக்காரு, கரெக்டாக 8வது தடவையோட நிறுத்திட்டாரு அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்டெஃப்காக தானே இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது இல்லை மனுஷங்களில் எல்லாருமே வீக்கானவங்க தான், நான் ஒத்துக்கிட்டேன், நானும் சேர்ந்து தான். பட் ஆனால் எல்லா நேரத்துலையுமே அது இல்லை, சிலவங்க புத்திசாலித்தனமாகவும் இருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் இவா தான். இவளை நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இவன் 3 வயசாக இருக்கும் போதே ரொம்பவே ஜீனியஸாக பேசினா. பட் ஆனால் மற்ற யாருக்குமே அதை புரிஞ்சுக்கிட்ட தன்மை இல்லை.
மனுஷங்க எல்லாருமே முட்டாள் இல்லை, அவங்க பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி தான் இந்த கிங்கும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ணியிருப்பாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நம்ம சோரா அந்த கிங்கை பாராட்டி பேசிகிட்டு இருக்கான். 3 மில்லியன் மக்களோட லைஃப் அவர் கையில் இருக்கும்போது அவர் இப்படி முட்டாள்தனமாக எதுவும் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்லுவோம். இப்போ சோரா மேலே நம்பிக்கை வருது. உடனே நம்ம ஸ்டெப் போயிட்டு இந்த சாவியத்துக்கே அவன் கையில் கொடுக்குறா. இதை எதில் போடணும்னு தெரியல அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பெட்டுக்கு சைடில் ஒரு க்ளோ இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி போனால் இந்த சீக்ரெட் ரூமை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சாவியை கொடுத்தாங்க. அது கரெக்டாக சேர்ந்துருது. இப்போ அப்படியே உள்ளே போய் பார்த்தா பழைய இடங்கிறதுனால நூலாமடையாக குப்பையாக தான் இருக்குது. அண்ட் அந்த பழைய கிங்கோட டைரி அந்த இடத்துல இருக்குது. நான் ஒரு முட்டாள் தான், அது எனக்கே தெரியும். பட் ஆனால் எதிர்காலத்தில் இந்த ஹியூமன் ரேஸை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஜீனியஸ் வருவான், அவனுக்காக நான் இதை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதியிருக்கு. நான் நினச்சது கரெக்டு தான். அந்த கிங் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. மேபி அவரோட மெமரிஸை இவங்க அழிக்காமல் விட்டுருக்கலாம். ஏன்னா இவர் வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதுனால எப்படி இவர் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற தைரியத்தில் அந்த வார்பீஸ்ட்டு இவரோட மெமரிஸை அழிக்காமல் விட்டுட்டு பிளட்ஜ் வழியாக இவர் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சாகிற வரைக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு போட்டுக்கலாம். பட் ஆனால் அவர் அதில் இருக்கிற லூப் கோலை கண்டுபிடிச்சி சாகிற வரைக்கும் தானே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ அந்த பிளட்ஜ் ஒர்க் ஆகாது, அவர் ஏன்னா செத்துட்டாரு. 8 தடவை வார்பீஸ் கூட மோதினதில் அவருக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடச்சிட்டா அதை நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. உன்னோட தாத்தா, சாரி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கிங் ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு சொல்லி நம்ம சோரா சொல்லவும் நம்ம ஸ்டெஃப் எமோஷ்னலாக ஃபீல் ஆகி அழ ஆரம்பிக்கிறா. நான் சொன்னல மனுஷங்க எல்லாரும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா ஜப்ரேல் கிட்ட சொல்கிறான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே நம்ம எல்கியா நாட்டில் இருக்கிற ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு வந்திருக்காங்க. என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெஃப் கேட்கவும் நான் காலையிலேயே அப்பாயின்மெண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சோரா சொல்கிறோம். லார்ட் சோரா அண்ட் ஷீரோ அவங்கள வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பீச் செலவு பார்த்தா ஆக்சுவலி காலையில் மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கும்போது அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவன் இங்கே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் காட்டியிருக்கான். நீங்கள் அம்பாசிடர் ஈஸினாவை பார்க்க தானே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த வார்பீஸ் கேட்கவும் இவங்களுக்கு உண்மையிலே மைண்ட் ரீடிங் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் நினைக்கிறா. சரி உள்ளே வாங்க அப்படிங்க. ஆமாம் சோரா எப்படி அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே இந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குது. அதை பார்த்துட்டு ஜப்ரேல் வந்துட்டு ஏங்கப்பா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே லிஃப்ட்டில் டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமாம் மற்ற வார்பீஸ்லாம் ஏன் நம்ம மேலே கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்கவும் ஆக்சுவலி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த வார்பீஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பேலஸை கட்டி எல்கியாவோட ராஜா பெரிய பேலஸை கட்டி இப்படி பேலஸ் கட்டுறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஸ்டெஃப் சொல்லவும் நம்ம ஜப்ரேல் வந்துட்டு அவன்கிட்ட வம்புழுக்கிறா. இதுங்கெல்லாம் முட்டாளுங்க, அனிமல்ஸ் தானே, இதுங்களுக்கு எங்கே அறிவு இருக்கும், பில்டிங் கட்டி சண்டை போடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 10 பிளட்ஜஸ் இருக்கிறதுனால வைலண்ட்டாக சண்டை போட முடியாது, சரி பேசியாச்சும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சோராவும் ஷீரோவும் விட்டுருவாங்க. ஆமாம் வார்பீஸ்ட்க்கு டெலிஸ்கோபிக் விஷன் இருக்குது, அவங்கள பார்த்தாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ தூரத்தை பார்த்தீங்க அப்படிங்கும் நான் ஃபோனில் ஜூம் பண்ணி கேமரா வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்கிறான். இப்போ அந்த அம்பாசிடர் ஈஸ்னோ ஹாட்ஸி அங்கே வரவும் அவள் ரொம்ப க்யூட்டான குட்டி பொண்ணு அப்படின்னு நம்ம சோராவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பொண்ணு என்னடனா உங்களுக்கு அறிவு இல்லையா, தேங்க்ஸ், உங்களுக்கு மூளை இல்லையா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பேசி முடிக்கும் போது தேங்க்ஸ் ப்ளீஸ்ன்னு சொல்கிறதுனால நீ பேசுகிறது நல்லபடியாக பேசுகிறேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு நம்ம சோரா சொல்லவும் இவளுக்கு ஹியூமன் லாங்குவேஜ் அவ்வளோவா வராது. என்ன தைரியம் இருந்தால் என் பேத்தியை தொடுவீங்க அப்படின்னு எனக்கு டென்ஷன் வந்தாலும் நான் எப்படி பொலைட்டாக நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு அந்த வார்பீஸ் சொல்கிறான். நம்ம சோராவும் ஷீரோவும் அதை கண்டுக்கிடாமல் போயிட்டு அந்த அனிமல்களை கொஞ்சிட்டு நான் சோராவா ஷீரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிடுறாங்க. எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த வார்பீஸ் கேட்கவும் உங்களுக்கு தான் மைண்ட் ரீடிங் பவர் உண்டுல, கண்டுபிடிங்க அப்படின்னு சோரா சொல்கிறான். ஜப்ரேல் என்னடனா இவனை கிண்டல் பண்ணிட்டே கோவமாக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம சோரா வந்துட்டு திமிரா அவங்க பேத்தியோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க, அதை வச்சு ஒரு கேம் விளாடும் அப்படின்னு சொன்னோடனே அந்த வார்பீஸ் டென்ஷன் ஆகிறான். சரி ஓகே எங்கள் ஆளுங்களையும் வேணா கழட்டி தர சொல்கிறேன், என்னோடது வேணும் நீங்கள் கேட்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கும். நடிக்கிறத நிப்பாட்டுங்க, உங்களுக்கு தான் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னு தெரியுங்களா, அதான் நீங்கள் தான் மைண்டை ரீட் பண்ணுவீங்களா, அப்போ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அப்போ உங்களால் மைண்டை ரீட் பண்ண முடியாதா, ஜஸ்ட்டு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை ரீட் பண்ணி அதை வச்சுட்டு நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி தான் சொல்லுவீங்க, அதில் நானும் எக்ஸ்பர்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லவும் இவனோட ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இவன் உண்மையை தான் சொல்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. சரி ஓகே உங்களுக்கு மைண்ட் ட்ரைனிங் பவர் கிடையாது, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கூடயும் சண்டை போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சண்டை போட போகிறது உங்கள் கூட தான். அண்ட் இது வந்துட்டு 2 நேஷன்ஸ்க்கு உண்டான சண்டை. அண்ட் நாங்கள் இதில் ஜெயிச்சோம் அப்படின்னா இந்த கான்டினென்ட்டில் இருக்கிற ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் மொத்தமும் எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான். அண்ட் நாங்கள் தோத்தா உங்களுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும்தான் தருவோம் அப்படின்னு அவன் போயிட்டு சொல்கிறான். இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்கவும் உனக்கு இன்னும் புரியலையா, கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட யாருமே சண்டைக்கு வரல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி யாருக்குமே எதுவும் தெரியாது. ஏன்னா இவங்க வந்துட்டு மெமரி எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி விட்ருவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்ஸ் வந்துட்டு சண்டைக்கு வந்திருக்காங்க. 2வது ட்ரை பண்ணும்போது மேஜிக் இவங்ககிட்ட ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் சண்டைக்கு வந்திருக்காங்க. அண்ட் 3வது தடவை அவங்க சண்டைக்கு வரும்போது ஈவன் அவங்க மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருந்தாலுமே மேஜிக் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமா இவங்களால அதை ஜெயிக்க முடியல, ஸ்ட்ராட்டஜியும் பண்ண முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. 4வது தடவை இந்த கேம் என்ன அப்படிங்கிறதே புரியாததுனால தான் தோற்று போயிருக்காங்க. அந்த எல்சியை 4 தடவையோட நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்குது. ஒன்று, இந்த கேமில் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேமை பற்றி அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி அவங்களுக்கு புரியாத அந்த ஒரு கேம் என்னவாக இருக்கும், எல் ஃபியூகல் ஹியூமன்ஸ். இவங்க 3 பேர், அதாவது மேஜிக்கு பவர் எதனாலத்தையுமே அந்த கேமை ஜெயிக்க முடியல. அப்படி என்ன கேம்னா அதுதான் வீடியோ கேம்.
இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே வீடியோ கேம்னா என்னன்னு தெரியாது. ஜப்ரேல், நீ ஆல்ரெடி உங்க கூட கேம் விளாண்டுருக்க, இந்த இடத்துக்கு வந்திருக்க, ஆனால் அந்த வாசலில் இருக்கிற டிஸ்பிளேவை நீ ஏன் மறந்து போன? ஏன்னா அது அந்த கேம் கூட கனெக்ட் ஆயிருக்க, அதனால தான் நீ மறந்து போயிட்ட. அண்ட் இந்த வீடியோ கேமில் கேமை உருவாக்குனவங்களால சீட் பண்ண முடியும், அது மற்றவங்களுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து மைண்ட் ரீடிங் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கீங்க. பட் ஆனால் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படின்னு யோசிக்கிங்களா? அப்படிங்கவும் அவன் ஒருவேளை அந்த கிங் சொல்லியிருப்பானா அப்படிங்கவும், ஆமாம் கரெக்ட் தான். ஏன்னா அந்த கிங் தான் வந்துட்டு நீங்கள் வந்து சாவர வரைக்கும் தான் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் செத்ததுக்கப்புறம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ எங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை நாங்கள் போயிட்டு எல்ஃப்ட்ட சொன்னோம் அப்படின்னா எடுத்தவொடனே அவங்க கூட சண்டை போட வருவாங்க, நீங்கள் தோற்று போயிருவீங்க. இல்லை நான் சொன்னதெல்லாம் போய் கற்பனையாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பின்வாங்க ட்ரை பண்ணிங்கன்னா அதுதான் முடியாது. ஏன்னா நான் இந்த இடத்துல ஹியூமன் ரேஸ் பீஸையே பெட்டாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைக்கிறான். இப்படி உங்கள் பெட் வைக்கவுமே இந்த ஹியூமன்ஸ் எல்லாரோட செஸ்ட் பக்கத்துலேயும் அந்த ரேஸ் பீஸோட ஒரு சிம்பிள் வந்துடுது. இப்போ மட்டும் இவங்க தோற்று போனாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ ஹியூமன்ஸுமே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கு. இப்போ உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அப்படியே நீங்கள் பின்வாங்கினீங்க அப்படின்னாலும் நான் சொன்னதெல்லாமே உண்மையேறும் அப்படின்னு சோரா சொல்லவும், சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகவே இருந்தாலும் எல்ஸாலேயே ஜெயிக்க முடியல, ஒருவேளை நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா இந்த ஹியூமன் ரேஸே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வார்பீஸ் சொல்லவும், நான் அவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி உங்களை பார்த்தேன்னு யோசிச்சிங்களா? ஏன்னா நாங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லை. அண்ட் வீடியோ கேம்னு வந்துட்டாலே அதில் நாங்கள் தான் எக்ஸ்பர்ட்டு. பிளாங்க் எப்போ தோற்றதா சரித்திரமே இல்லை. இந்த ஹியூமன் ரேஸ் பீஸை நான் அதில் வச்சுருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா ஹியூமன்ஸும் இந்த கேமை பார்ப்பாங்க. இதில் மாற்றமே இல்லை. நான் அந்த ரேஸ் பீஸை வச்சு தான் விளாட போகிறேன். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லி அனுப்புங்க அப்படிங்கும். உங்களே மாரி தோத்தாங்கொழிங்கிட்ட நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஈஸினா பொண்ணு சொல்கிறா. பிளாங்க் எப்போவும் தோற்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஸ்டெப் பிடிச்சி சோராவை திட்டிட்டு இருக்கா. இது ஜஸ்ட் கேம் தானே, கேம்னு வந்துட்டா நாங்கள்லாம் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோரா சொல்லவும், போய் இவனுங்களை நம்பி போய் அந்த சாவியை கொடுத்தேன், இவனுங்களை நான் நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு ஸ்டெப் வருத்தப்பட்டு இருக்கவும், ஜப்ரீல் வந்துட்டு இந்த 10 பிளேஜஸ் வந்ததுக்கப்புறமா இந்த உலகத்தில் அழிவு அப்படிங்கிற ஒன்றே இல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அழிவை நம்ம தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்றும் புரியலை கைஸ், அந்த 10 பிளேஜஸே எதுக்காகனா இந்த உலகத்து கூட சேர்ந்து நம்ம விளாடுறதுக்காக தான் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறோம். அவங்க 2 பேருக்கு எதுவுமே புரியல. கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஹியூமன் ரைஸ் மொத்தத்தையும் பெட்டாக வச்சிருக்கிறதுனால ஹியூமன்ஸ் எல்லாரும் நம்ம சோரா அண்ட் ஷீரோக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. சாக போகிறோன்னு சொன்னால் யார் தான் டென்ஷன் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஸ்டெப் சொல்கிறா. பிளாங்கை போக தோக்காத, நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம சோரா ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கான். ஓ நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோரா யாரையோ பார்க்குறான். இப்போ அந்த இடம் ஒரு மாதிரி ஆகுது. ஷீரோ கிட்ட போயிட்டு, ஷீரோ நான் உன்னை நம்புகிறேன், நீ என்னை மறந்து போயிடாத, நம்ம 2 பேருமே எப்போவுமே ஒன்று தான். அண்ட் பிளாங்க் நாம் எப்போவுமே தோத்ததா சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி ஆகுதான். சோரா சோரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டுருக்கா. பார்த்தா அந்த இடத்துல சோரா மறைஞ்சு போயிருதான். இப்போ சோராவை உட்காந்து தேடி சோரா அந்த இடத்துல இல்லை அப்படின்னே நம்ம ஷீரோ அழுதுட்டு இருக்கா. நம்ம ஸ்டெப்ட்ட கேட்கும், அவள் சோரானா யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறா. அவள் ஃபோனை செக் பண்ணி பார்க்கும், அதுலேயும் சோராவை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. சோரான்னு யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லவும், நம்ம ஷீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறா. நான் 3 வயசாக இருக்கும்போது ரொம்பவே ஜீனியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு ஜீனியஸ் இன்ஸ்டிடியூஷனில் சேர்த்து விட்டாங்க. அண்ட் நான் ரொம்பவே சீக்கிரமாக நடக்கவும் பேசவும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நிறைய இன்டெலிஜென்ட் கேம்ஸ் எல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. பட் ஆனால் அந்த கேம் எல்லாமே போர் அடிக்க தான் செஞ்சுது. ஏன்னா நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வந்தா. அவள் வந்துட்டு ஒரு சின்ன பையனை என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. அந்த பையன் பார்க்குறதுக்கும் கிட்டத்தட்ட என்னைய மாதிரியே தான் இருந்தான். அப்போ அவன் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு லைஃப் ரொம்பவே கலர்ஃபுல்லாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கா. நம்ம சோரா ஷீரோ லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவள் லைஃபே கலர்ஃபுல்லாக மாறிச்சு. பட் இப்போ என்னடானா நம்ம சோராவே காணும். நம்ம சோராவை பற்றின மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. இவளோட லைஃப் திரும்பவும் கலர்லெஸ்ஸாக போய்கிட்டு இருக்கு. சோரோ இல்லை அப்படி ஒருத்தன் இருந்தான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்டர் கிரவுண்டில் படுத்திருந்த இடத்துக்கு போய் தேடி பார்க்குறா. ஜப்ரேல் வந்துட்டு மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், உனக்கு எத்தனை மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்கள் ஒருத்தங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உன் கூட கேம் விளாண்டு ஜெயிச்சது ஸ்டெப்பை லவ் பண்ண சொன்னது யார் அப்படின்னு கேட்கவும், நீங்கள் மட்டும்தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் சொல்கிறா. ஹீரோங்கிற நீங்கள் மட்டும்தான் என்னோட மாஸ்டர் அண்ட் நீங்கள் மட்டும்தான் அந்த ஹியூமன் ரேஸோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் சொல்லவும், நம்ம ஹீரோ சோகமாகறா. ஒருவேளை அவள் கூட யாராச்சும் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே மறக்கடிக்கிறதுனா அது அந்த வார்பீஸ் தான். ஒருவேளை அவங்க கூட விளாண்டு அவங்க தோற்று போனதுனால தான் சோராவை பற்றின மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சோ. நம்ம வேணால் பேசாமல் ஒரு கேம் விளாடுவோம், உங்களோட ஃபேக் மெமரிஸ் எல்லாமே எரேஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு நம்ம கேம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை அப்போ அந்த சோரா அப்படிங்கிறவன் ஃபேக் தான் போல, என்னோட ஃபேக் மெமரிஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்ருக்கா. அவளுக்கு நம்ம சோரா சொன்ன சின்ன வயசில் உள்ள விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. என்னானாலும் சரி கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து எப்போவுமே ஒரே டீம், நம்ம தான் பிளாங்க் அப்படின்னு சொல்லி சோரா சொன்னதெல்லாம் ஒருவேளை இதெல்லாம் ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு கொடுத்துருதா. அது எல்லாமே ஃபேக்குன்னு நினைக்கிறா. அப்போ இவள் கடைசியாக தோற்று போகிற மாதிரி ஒரு மூவ் வைக்கவும் அவள் கையை சோற பிடிச்சி, நம்ம பிளாங்க் எப்போவும் தோக்க மாட்டோம் அப்படின்னு இவன் இல்யூஷனாக சொல்கிற மாதிரி ஞாபகம் வருது. பிளாங்க் எப்போவும் தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செக்மேட் வைக்குமே அவள் லைஃப் திரும்பவும் கலர்ஃபுல்லாக மாறுது. நீங்கள் ஏன் தோற்று போகல அப்படின்னு ஜப்ரேல் கேட்கவும், இதெல்லாம் ஃபேக் மெமரிஸ் இல்லை, சோரா அப்படிங்கிறவன் உண்மையாகவே இருந்தான் அப்படின்னு ஹீரோ கத்துறா. ஸ்டெஃப்க்குமே வந்துட்டு யாரோ ஒருத்தங்க இருந்த மாதிரி லைட்டாக ஞாபகம் இருக்குது. ஒருவேளை இதுக்கு காரணம் மேஜிக்காக இருக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் சொல்லவுமே, நேற்று நைட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் வந்து அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 19ஆம் தேதி, இன்னைக்கு 21, நேற்று நைட்டு எங்கே இருந்தேன் அப்படின்னு கேட்கவும் யாருக்குமே ஞாபகம் வர மாட்டேங்கி நேற்று நைட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது.
உடனே நம்ம ஹீரோ போயிட்டு ஸ்டெஃபை கட்டி பிடிக்கிறா. பட் ஆனால் அவளுக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. இப்போ புரியுதா ஜப்ரியல்? ஒருவேளை நான் இவளை லவ் பண்ண சொல்லியிருந்தோம்னா நான் கட்டி பிடிச்சதுக்கு இவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கணும். பட் ஆனால் வரவே இல்லை. எங்கள் அண்ணன் சோரா தான் இவளை வந்துட்டு லவ் பண்ண சொல்லியிருந்தான் அப்படிங்கம்மா. அப்போ அந்த சோரா அப்படிங்கிற பர்சன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கேட்காங்க. நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. மேபி ஒருவேளை இது கேமாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு கேம் விளாண்டதுனால தான் இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோரா இப்படி தனியாக என்னை விட்டு போக மாட்டான். அவன் ஏதாச்சும் ஒரு க்ளூ எனக்கு கொடுத்துட்டு போயிருப்பான் அப்படிங்கவும் அவன் கடைசியாக நான் உன்னை நம்புறேன், அவன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சோராவோட சவுண்ட் கேட்ட உடனே அவள் சோரா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தேடி போய்கிட்டு இருக்கா. சோரா என்னை நம்பி கொடுத்துட்டு போயிருக்கான், நான் தான் இதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூளையை போட்டு கசக்கி பிழிஞ்சு அவன் சொன்ன ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஏதாச்சும் ஒரு க்ளூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தேடி போய்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம சோரா வந்துட்டு அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அதாவது அந்த வார்பீஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு பீஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலி இவங்களுக்கு அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எல்ஃப் தேவை அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா. அப்போ குரமி கூட நம்ம ஏதோ ஒரு கேம் விளாண்டுருக்கோம் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டு மயங்கி விழுந்துருதா. இப்போ தான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக காட்டுறாங்க. நம்ம சோராவும் குரமையும் ஒரு கேம் விளாண்டுருக்காங்க. குரமையும் ஒரு ஹியூமன் அப்படிங்கிறதுனால இவ்வளவுமே வந்துட்டு அந்த ஹியூமன் ரேஸ் கூட தான் சேருவா. ஹியூமன் ரேஸ் பீஸை நம்ம சோரா பெட்டா வச்சதுனால குரமையோட உயிரும் ஆபத்தில் தான் இருக்குது. நம்ம சோரா வந்து குரமை கிட்ட அந்த ஹெல்ப்போட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே என் சைடு வேறு எந்த ரேசஸும்லாம் இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருந்து விளாடுறேன். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஒரு கேம் விளாடுவோம். தோக்குறவங்க இந்த உலகத்தை விட்டே மொத்தமாக மறைஞ்சிருவாங்க. அண்ட் அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்கள பற்றி மறந்துடுவாங்க. அண்ட் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்களோட மெமரி ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறோம். இது கிறுக்குத்தனமாக இருக்குது அப்படிங்கும். ஹியூமன் ரேஸ் பீஸே நான் பெட்டாக வச்சு விளாடுறேன், அதை விடவா இது கிறுக்குத்தனம் அப்படின்னு நம்ம சோரா கேட்குறான். இது எல்லாமே இப்போ நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்துடுது. நம்ம சோராவே மறக்கடிக்கிற லெவலுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு கேம் தான். ப்ளச் பண்ணி விளாண்டதுனால கேம்ஸோட ரூல்ஸ் எப்படி இருக்கிறதுனால தான் சோராவை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அப்படி ஒரு வேளை மறந்துட்டோம் அப்படின்னா அவன் தோற்று போயிட்டான்னு தானே அர்த்தம். இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவனை பற்றி வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை அப்படிங்கும். வெயிட் பண்ணு, இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மேஜிக் இருக்கான்னு தேடிப்பாரு அப்படின்னு சொல்லவும் ஜப்ரேல் வந்துட்டு அந்த இடத்த சுற்றி தேடி பார்க்குறா. அந்த இடத்துல பார்த்தா மேஜிக் இருக்கிறது தெரிய வருது. சோரா அவ்வளோ ஈஸியிலெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான், இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கவும் பார்த்தா ஸ்டெஃப் தடுக்கி விடுதா. அந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் ஏன் தடுக்கி விடுதா அப்படின்னு கேட்கவும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு 3 கேம் பீஸ் மட்டும் கிடைக்குது. இது வந்துட்டு எல்ஃப் லாங்குவேஜில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜப்ரேல் சொல்கிறா. இப்போ தான் இன்னொரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நம்ம சோரா வந்துட்டு இதில் இன்னொரு ரூல்ஸும் இருக்குது. ஒருவேளை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நம்ம கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்துட்டு இந்த கேமை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி அப்படின்னாலும் இந்த இடத்துல போர்டே இல்லை, நீங்கள் எப்படி விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் கேட்குறா. இங்கே நம்ம குருமி என்னடனா நீ ஏன் வேணும்னே தோத்துப்போற அப்படின்னு கேட்கவும் இல்லை நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். இங்கே நம்ம குருமி தான் ஜெயிச்சுக்கிட்டே வர நம்ம சோராவோட மெமரிஸ் எல்லாம் அவா மைண்டுக்குள்ளே போகுது. கடைசியில் ஒரு கட்டத்தில் நம்ம சோரா மறந்து போயிருந்தான். அண்ட் அவன் கூட இருக்கிற எல்லாருக்குமே வந்து சோரா அப்படிங்கிற ஒருத்தனே இல்லாத மாதிரி மெமரி தானாகவே ஆல்ட்ரு ஆயிடுது. அவ்வளோதான் நான் வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருமி சொல்லவும் அப்புறம் ஏன் இந்த கேம் போர்டுன்னு இங்கே இருக்குது, ஏன் இதில் ஒரு 3 பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கா. சோரா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு இடத்துல ஒரு காயினை வைக்கிறா. காயின்ஸ் எல்லாம் இவங்க சைடுக்கு திரும்புது. இப்போ எல்லா காயின்ஸுமே வந்து இவங்க ஜெயிக்கிற மாதிரி மாறுது. சோரா நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடைசி காயினை வைக்கிறா. அப்படி வைக்கவுமே இவள் வந்து ஜெயிச்சதுனால அந்த இடமே வந்துட்டு மொத்தமாக இடிஞ்சு விடுது. அந்த ரியாலிட்டியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அண்ட் நம்ம சோரா வந்துட்டு இப்போ திரும்ப வந்துடுதான். சரி ஓகே, நீ என் மேலே கோவமாக இருந்தால் அடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லவும் இவள் கட்டி பிடிச்சிட்டு போய் அழுதுட்டு இருக்கா. ஐயோ நான் என் மாஸ்டரையே மறந்து போயிட்டேனா அப்படின்னு ஜப்ரேல் வருத்தப்பட்டு இருக்கா. அங்கே பார்த்தா குரமே மயங்கி விழுந்துட்டா. எப்படியாச்சும் இவளை காப்பாற்றுங்க ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த ஹெல்ப் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு கெஞ்சிரா. இப்போ நம்ம சோரா வந்துட்டு என்னோட டிமாண்ட் நம்பர் 1 நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட மெமரிஸ் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் அண்ட் ஒரிஜினல் அவங்ககிட்டே போயிருட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு திரும்ப மூச்சு வந்துடுது. அண்ட் என்னோட 2வது டிமாண்ட் இந்த எல்ஃப் இவளோட மெமரியை நான் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவுமே இந்த எல்ஃப் பதறா. வருத்தப்படாத, ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குரமே வந்து இவன் மேலே நம்பிக்கையோட சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேருமே மெமரிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுனால நம்ம சோராவை பற்றி குரோமிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவன் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிறது. நீ ரொம்பவே ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோராவை பாராட்டிட்டு இருக்கா. அவன் அப்படியே அவன் மேலே கீழே விழுந்துருதான். நீ இதுக்கு தயார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா கட்டி பிடிச்சா அழுதுகிட்டு இருக்காங்க. வெளியே பார்க்குறதுக்கு ரஃபாக தெரிஞ்சாலும் இவங்களுக்குள்ளேயே சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் சொல்லி ஹியூமன் ரைஸ் பீஸை பெட்டாக வச்சதுனால மக்கள் எல்லாருமே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இங்கே நம்ம சோராவும் ஷீரோவும் குரமே அண்ட் எல்ஃப் கூட டீம் அப் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த எல்ஃபோட ஹெல்ப் இவங்களுக்கு எதுக்காக தேவைப்படுதுன்னா ஸ்பை வேலை பார்க்குறதுக்காக அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் சீட்டிங் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக தான். குரமைக்கு ஒரு டவுட்டு, உன் மெமரிஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் பட் ஆனால் இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவோ அதை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது என்ன முக்கியமான விஷயம்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்க. என்னதே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனா? இப்போ இது ரொம்ப அவசியமா? சரி ஓகே, என்னோட பேர் குருமி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவோம். அவ்வளோதானா அப்படிங்கவும் நம்ம சோரா வந்துட்டு அவளை கிண்டல் பண்ணுறான். சரி ஓகே நேரத்து நானே சொல்கிறேன் அப்படிங்கவும் இவள் ஒரு வேலை வைக்கப்படுறான்னு நினைக்கிறேன், நான் வேணா ஆரம்பிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் வந்துட்டு
என்னோட பேர் ஃபில், நீங்கள் யார் வேணால் என்னோட பேர் சொல்லி கூப்பிடலாம், பட் ஆனால் அந்த ஜப்ரேல தவிர அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவள் கேட்கா. 1100 வருஷங்களுக்கு முன்னாடி நீ தான் எங்களோட சிட்டி அழிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃப் சொல்லவும் சோரா உண்மையான்னு கேட்கா. ஆக்சுவலி அது ஒரு ஆக்சிடென்ட்டு. நான் அங்கே பறந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆன்டி மேஜிக் பேரியர் என்னை கீழே விழ வச்சிருச்சு, எனக்கு மண்டையில் அழிபட்டுருச்சு தெரியுமா, அதுக்காக தான் நான் வந்து அப்படி பண்ணேன் அப்படிங்கும். சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சரி இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கவும் அவள் என்னோட காலில் கீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் சொல்கிறா. நான் அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும் நீ அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொன்னோன்னே சரி ஓகே என்னோட மாஸ்டரே சொல்லியாச்சு, எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை பண்ணுறா. நம்ம ஜப்ரேலுக்கு கோவமே வரல, சோரா கிட்ட போயிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. இவ்வளோ பவர்ஃபுல்லானவளே இவன் எப்படி கெஞ்ச விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு குரமி ஆச்சரியமாக பார்க்கவும் ஸ்டெஃப் வந்துட்டு இந்த குரமி பொண்ணை என்னைய சீட்டிங் பண்ணா அப்படின்னு கேட்கவும் ஏமாந்தது ஓன் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சோரா ஒரே வார்த்தையில் முடிச்சிருந்தான். நம்ம எல்லாரும் ஒரே டீமாக இருந்தால் செயல்பட போகிறோம், ஒருத்தர் நம்பணும் அப்படிங்கவும் சரி ஓகே நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரமி வந்துட்டு ஆக்சுவலி நான் அந்த எல்ஃபோட வில்லேஜில் ஒரு வேலைக்காரியாக தான் இருந்தேன், பட் ஆனால் இந்த ஃபில் மட்டும் என்னை எப்போவுமே ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணல, ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணா, பட் ஆனால் அப்படி நாங்கள் இருக்கிறது தெரிஞ்சால் பிரச்சனை வரும், தெரிஞ்சே இவன் என்னை இன்னும் ஃப்ரெண்டாகவே தான் வச்சிருக்கா. அண்ட் நம்ம எல்ஃப் வந்துட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய லீடர் போஸ்டிங்கில் இருக்கா, அப்போ நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா இவன் நம்ம கூட பழகிறது தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃப் கேட்கவும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, எங்கள் ஆளுங்க செத்து போனாலும் சரி இல்லை அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் செத்து போனாலும் சரி நான் அதை பற்றி கவலையப்பட மாட்டேன், எனக்கு குரமே ஹாப்பியாக இருந்தால் போதும், நான் அவள் பக்கத்தில் இல்லைனாலே அவள் அழ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும். ஏய் நான்லாம் அழுததே இல்லை தெரியுமா அப்படின்னு குரமே கத்துறா. ஏய் என்கிட்ட தோற்று பண்ணோடனே நீ உட்காந்து அழதானே செஞ்சா அப்படின்னு நம்ம சோரா கேட்கும். நான் அழலாம் இல்லை கண்ணு வெறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது பண்ணுவோம். எல்ஃப் அவளை சமாதானப்படுத்துறா. இவன் என்ன சின்ன பிள்ளையாவே இருக்கா அப்படின்னு நம்ம சோரா சொல்லவும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பிளான் போடுமா அப்படின்னு குரமே கேட்குறா. ஏன்னா அந்த வார்பீஸ்ட் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு குரமே சொல்லவும் நம்ம சோரா அவங்கள குளிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். நான் குளிக்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு நம்ம கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லவும் இவளுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படிங்கும். நீ தானடா உன் மெமரியை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி குரமே சொல்கிறா. சரி ஓகே இது எங்களோட ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஜப்ரேலியா அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லவும் அவள் கிட்டத்தட்ட 30 நிமிஷமாக உட்காந்து அந்த ட்ரெடிஷ்னலை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆக்சுவலி நம்ம சோரா இதெல்லாம் எதுக்காக பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எல்ஃபு குரமே இவங்க எல்லாருமே ஒரு டீமாக இருக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனை தோக்கடிக்க முடியும். அதுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையோடு இருக்கணும், அதுக்காக தான் நம்ம சோரா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க, இங்கே ஒரு பக்கம் காமெடி ஓடிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த வார்பீஸ்டோட குயின் வந்துட்டு இந்த மனுஷங்கள்லாம் முட்டாள், இவனுங்க நம்ம கூட போட்டி போட போகிறானுங்களா, ஈசனா நீ தான் இதில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே நம்ம குரமே வந்துட்டு நம்ம சோராவை தேடி பார்க்குறான். அவன் ரூமில் எல்லாம் பார்த்தா அந்த சீக்ரெட் ரூமில் இருக்கான். ஓ இந்த இருட்டுக்குள்ளே உட்காந்து படிக்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கேட்கவும் இல்லை நான் சும்மா நீங்கள் குளிச்ச வீடியோ எடுத்ததை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். ஆமாம் நீங்கள் ஜெயிப்பீங்களா, ஏன்னா நான் உன்னோட மெமரியை பார்த்த வரைக்கும் நீ கடைசி நிமிஷத்தில் தான் ஜெயிச்சிருக்க எல்லா விஷயங்களையும், பட் ஆனால் இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லவும் நான் மட்டும்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டேன், ஆனால் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் அதை ஷீரோ பார்த்துக்கிடுவா, ஸோ நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கவும் நம்ம குரமிக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அந்த எல்ஃப் வந்துட்டு நான் எப்போவுமே அவன் கூட இருப்பேன், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குரமிட்டு அவள் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. ஹே இதை நீ என் மெமரியை பார்த்து சொல்கிறியா அப்படின்னு கேட்கும். மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். உடனே நம்ம குரமே நம்ம சோராவோட மெமரிஸில் இருக்கிற சில விஷயங்களையும் ஞாபகப்படுத்துறா. உடனே அதெல்லாம் இங்கே பேசாத அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். மனுஷங்க தான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும் நீயும் மனுஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறோம். இப்போ அடுத்த நாள் ஆகுது, மக்கள் எல்லாம் இவங்களுக்கு இன்னும் எதிராகவே தான் இருக்காங்க. பார்த்தா இவங்க ஃப்ரண்ட் கேட் வழியாகவே வராங்க. நம்ம ஜப்ரியில் பார்த்தோன்னே எல்லாரும் பயந்துக்கிட்டு அமைதியாக வழி விடுறாங்க. மக்கள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பயப்படுதா, அதான் நமக்கு வழி விடுறாங்கல்ல, இப்போ நேராக ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனில் இவங்களை வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி தான் கேம் நடக்கும்போது நான் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்பீஸ்ட் அந்த இடத்துலேருந்து போகவும் நம்ம சோரா ஸ்டெப்பை பார்த்து அந்த பறவை கேமில் நீ தோற்று போனல, நான் அதுக்காக இன்னும் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் இந்த இடத்த சவுண்ட் ப்ரூஃபாக மாற்ற அப்படின்னு சொன்னோடனே அவள் மேஜிக்கால் சவுண்ட் ப்ரூஃபாக மாத்திரா. உனக்கு ஒரு ஸ்பெஷல் மேஜிக் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ இவங்க கேம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. இப்போ அந்த வார்பீஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. சோரா அண்ட் டீம் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு சொந்தமான இந்த லேண்டெல்லாம் இவங்களுக்கு சொந்தமாயிரும். ஒருவேளை இவங்க தோத்தாங்க அப்படின்னா அந்த ரேஸ் பீஸை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால மனுஷங்களோட மொத்த உரிமையும் எங்களுக்கு வந்துடும் அண்ட் அவங்க எங்களுக்கு அடிமையாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அண்ட் இந்த கேமோட ரூல்ஸ் படி எப்போவுமே நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா அந்த கேமை பற்றின எல்லா மெமரிஸும் எரேஸ் ஆயிரும். இப்போ கூட நீங்கள் பின் வாங்கணும்னா பின் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிக்கவே முடியாத ஒரு கேம் முதல்ல நீங்கள் வைக்கக்கூடாது. ரெண்டாவது சீட்டிங் எதுவும் பண்ணி ஏமாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தோற்று போயிருவீங்க, அது அந்த பிளட்ஜஸ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பிளட்ஜ் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியாக நீ எப்போ ஃபன்னாக விளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்னாவை பார்த்து நம்ம சோரா கேட்குறான். அவள் எதுவுமே சொல்லலை, நம்ம ஜாலியாக கேம் விளாடுவோம் அப்படின்னு நம்ம சோரா அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறா. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவங்க எல்லாருமே கேம்குள்ளே போகிறாங்க. அந்த வார்பீஸ்ட் வந்து இந்த இடத்துல ஏதோ மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறான். பார்த்தா வந்துட்டு எல்ஃபிங்க இருக்கா, இவ்வளோ இதை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். நம்மளால் மேஜிக்காக அந்த கேமுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம குரமே நினைக்கவும் ஜஸ்ட் அவன் நம்மளை வாட்ச் பண்ணதான் சொல்லியிருக்கான், அது மட்டும் போதும் அப்படிங்கவும் ஓ அந்த எல்ஃபை பார்க்குறாளா, ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தோக்க தான் போகிறீங்க அப்படின்னு அந்த வார்பீஸ் வில்லத்தனமாக வச்சிருக்கா. நம்ம சோரா எதுக்காக இப்படி நிறைய பேரை வச்சிருக்கான் அப்படின்னா அப்படின்னா தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் இந்த வார்பீஸ்டால் சீட்டிங் அப்படிங்கிற ஒன்றை பண்ண முடியாது.
இந்த பார்பிஸ்டால சீட்டிங் அப்படிங்கிற ஒன்று பண்ணாமல் இருந்தால் தான் நம்மளால நியாயமாக விளாண்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறோம். இப்போ பார்த்தா அந்த ரூமில் இருக்கிற கதவு திறக்கவும் பார்த்தா இவங்க பூமியில் இருக்கிற அந்த டோக்கியோக்கே வந்திருக்காங்க. போச்சு, திரும்பவும் பூமிக்கே வந்துட்டோமா அப்படின்னு நம்ம சோராவும் ஷீரோவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பூமிக்கே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம சோரா என்னடனா, கைஸ் என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் அந்த கேமை விளாண்டு மனுஷங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அந்த கேமோட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த கேமோட பேர் லவ் ஆர் லவ்டு. இதில் வந்து அந்த நான் பிளேயிங் கேரக்டர்ஸ் என்பிசி கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்ம மேலே ரொம்பவே லவ்வாக இருப்பாங்க. பிளேயர்ஸ் மேலே போயிட்டு அவங்க லவ்வாக இருந்துட்டு விழுவாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன் தருவாங்க. அதை வச்சு ஷூட் பண்ணிங்க அப்படின்னா அதில் அவங்கக்கிட்ட இருந்து லவ் போர்ஷன் கிடைக்கும். அதை வச்சு தான் இவங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு உண்டான பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், அந்த கேமுக்கு உண்டான இன்ட்ரடக்ஷன் சாங்கெல்லாம் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம சோரா இதெல்லாம் கவனிக்காமல் பயந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இது எதுவுமே உண்மை இல்லையா, உங்கள் கற்பனையில் உருவாக்கின உலகம் தானா, அப்பாடா ஏன்டா என்னைய பயம் கொடுத்துறீங்க அப்படின்னு நம்ம கத்திக்கிட்டு கிடக்கான். இந்த வார்பேஸ் நம்ம சோரா ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஓ, அதனால தான் எனக்கு சூரியன் அடிச்சும் வந்து வெயில் என் மேலே படுற மாதிரியே ஃபீல் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஷீரோ, இது ஒரிஜினல் கேம் இல்லை, நம்ம வீடியோ கேம் விளாடுவோம் பார்த்தியா, அந்த மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம ஷீரோ நார்மலாகிறா. இப்போ அவங்க கேமை கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி வந்துட்டு ஒரு கன் இருக்குது. அந்த கன்னை வச்சுட்டு போயிட்டு அந்த கேர்ள்ஸை சுட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து லவ் போர்ஷன் கிடைக்கும். அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த கன்னுக்கு பவர் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஆப்போசிட் பிளேயரை சுடணும். ஒருவேளை ஆப்போசிட் பிளேயர் நம்மளை சுட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அடிமையாக மாறிடுவோம். அண்ட் இந்த நான் பிளேயிங் கேரக்டர்ஸ் அவங்கள சுட்டு லவ் போர்ஷன்ஸ் அதிகமாக எடுத்தால் அவங்க இன்னும் நம்ம மேலே லவ் ஃபீல் ஆக ஆரம்பிச்சு அவங்க நம்மளை தூக்கிட்டே போயிடுவாங்க. ஸோ அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையுமே அந்த வார்பேஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம சோரா டப்புன்னு அசால்ட்டாக ஒரு பொண்ணு சுட்டு அப்படியே எல்லா பொண்ணுங்களையும் சுட்டு லவ் போர்ஷனை கலெக்ட் பண்ணுறான். ஸ்டெஃப் என்னடான்னா எல்லா பொண்ணுங்களையும் அவளை தொட விட்டு அவள் லவ் போர்ஷன் எல்லாம் காலியான உடனே அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுங்களை சுட்டு நம்ம லவ் பர்சனை கலெக்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த பொண்ணுங்க நம்மளை திருப்பி வந்து தொட்டுட்டு இருந்தாங்கன்னா நம்ம லவ் பர்சன் எல்லாம் காலியாயிரும். நம்மளால திருப்பி ஷூட் பண்ணுறதுக்கு கூட பவர் இருக்காது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ என்னடானா நம்ம ஹீரோ சோராவை சுட்டுறதா, உடனே நம்ம சோரா போயிட்டு ஹீரோ மேலே லவ்வாக இருக்கான். இதை பார்த்து நம்ம ஜப்ரேல் என்னடானா ஹீரோவை சுட்டுறதா, உடனே நம்ம ஹீரோ ஜப்ரேல லவ் பண்ண ஆரம்பிச்சா, ஏன்டா எங்கள் உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னு மனுஷங்க நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த எஃபெக்ட் வந்து காணாமல் போயிடுது. நம்ம சோரா இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அந்த லவ் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம மூளையை யோசிக்க விடாதபடி பண்ணுது. இப்போ அவன் ஸ்டெஃபை சுட்டுட்டு, ஏய் நீ இப்படி கீழே வச்சு ஒன்றைய பார்க்க சுடு அப்படிங்கவும் அவன் சுட்ட உடனே அதை பவுன்ஸ் ஆகிட்டு அவ மேலேயே படுது. இந்த புல்லட் வந்து பவுன்ஸ் ஆகுது, இதுதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு க்ளூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து ஒரிஜினலாக இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரிஜினலாக அந்த கேமை விளாட போகிறாங்க. குறைமையும் அந்த எல்ஃபோ வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, என்னால் இங்கேருந்து கிளியராக பார்க்க முடியுது அப்படின்னு எல்ஃப் குறைமிட்டு சொல்கிறா. எல்லாமே அவங்க பிளான் படி தான் போயிட்டுருக்கு. இங்கே அந்த ஈஸுனா பண்ணிடான்னா நம்ம சோரா வந்து, நீ எப்போ கடைசியாக ஜாலியாக விளாண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதை நினச்சி அவன் ஏன் அப்படி என்ன பார்த்து கேட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கே இருக்கிற என்பிசி கேரக்டர்ஸை சுட்டு தள்ளுதா. இங்கே ஈஸினா ஒரு பக்கம் சீரியஸாக இருந்தால் நம்ம சோரா என்னடானா காமெடி பண்ணி அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக் கேல்குலேஷன்லாம் பண்ணி கரெக்டாக சுடுறான். கடைசியில் அவன் பார்க்கலாங்கிற நேரத்தில் பார்த்தா அது மொத்தமாக மறைஞ்சு போயிடுது. இது நியாயமே இல்லை அப்படின்னு நம்ம சோரா கத்திக்கிட்டு இருக்கான். இந்த குறைமை என்னடானா இவன் திருந்தவே மாட்டான்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. எங்கள் உயிர் தாண்டா இந்த கேமில் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஈஸினா ஒரு இடத்துல இருக்கும்போது அவளோட ஹியரிங் பவர் ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால யாரோ தூரத்தில் வராங்க, மேபி அது ஹீரோவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிறவா அந்த புல்லட் பவுன்ஸ் ஆகிறத வச்சுட்டு அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவளை சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்துச்சு, பட் ஆனால் அவள் அஃபெக்ட் ஆகலை. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸினா பண்ணி திரும்பவும் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறா. நம்ம ஹீரோ திரும்பி கூட பார்க்காம அந்த பவுன்சிங் டெக்னிக்கை வச்சு அந்த இன்னொரு புல்லட்டை அட்டாக் பண்ணுறா. ஷூட்டிங்னு வந்துட்டாலே ஹீரோ தான் பெஸ்ட்டு. என்னவா மேத்தமெட்டிக் கேல்குலேஷன்லாம் பண்ணி புல்லட்டோட ஸ்பீடை கொண்டு கேல்குலேட் பண்ணி ஆப்போசிட் பார்ட்டி சில சமயம் அவளை சுடும்போது இவள் நவர கூட மாட்டா, அதை அவள் மேலே படவே செய்யாது, அந்த லெவலுக்கு கேல்குலேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஹீரோ மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கா. அந்த ஈஸினா பொண்ணு ஜன்னலை குதிச்சுட்டு வெளியே குதிச்சிருந்தா. பார்த்தா அங்கே நம்ம ஜப்ரேல் பறந்து வந்துட்டு இருக்கா. இப்போ ஜப்ரேல் அந்த ஈஸினா பொண்ணு அட்டாக் பண்ணுறா. ஆக்சுவலி இந்த இடத்துல மேஜிக் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுனால நம்ம ஜப்ரேலால் பறக்க முடியல. அப்போ தான் பார்த்தா வேறு லெவலில் ஒரு சீன் நடக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு புல்லட் வந்து அந்த ஈஸினா பொண்ணு அட்டாக் பண்ணுது. இவளால் அந்த புல்லட்லேருந்து தப்பிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவளோட ட்ரெஸ்ஸை வச்சு தடுத்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சோடு தான் நம்ம ஜப்ரேல் கீழே விழுறா. ரெண்டு பேருக்குமே எதுவும் ஆகலை. அவள் ட்ரெஸ்ஸை ஷீல்டு மாதிரி பயன்படுத்திக்கிட்டதா அப்படிங்கிறத நம்ம ஷோரோ கண்டுபிடிச்சிருந்தா. நீ அதை பார்த்தியா அப்படின்னு நம்ம குறுமை கேட்கவும், ஆமாம் நம்ம சோராவை பாராட்டே ஆகணும். ஏன்னா அவள் வேறு லெவலில் அவ்வளோ தூரத்துலேருந்து ஷூட் பண்ணுறான். அண்ட் அந்த ஈஸினா பண்ணி ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணுறா. அதனால தான் அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த புல்லட்டி அவள் கரெக்டாக டாச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ சீட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனால் என்னங்கிறதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி இந்த வார்பீஸ்ட் என்னடானா வெளியே இருந்து இந்த கேம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஈஸினா பொண்ணுக்கிட்ட அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணி சொல்கிறான். இப்போ அவங்க ஒரு பிரிட்ஜு கீழே இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னோடனே அவள் போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல சுட்டுருதா அவங்கள. இப்போ நைட் ஆகுது. ஆக்சுவலி இங்கே யாருக்கும் எதுவுமே ஆகலை. இப்படி வெளியே இருந்து அவன் கம்யூனிகேஷன் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவகிட்ட சொன்னால் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஸ்டெஃபை தான் ஆக்சுவலி அந்த பொண்ணு சுட்டுருக்கா. இப்போ இவங்க சுட்டோடனே நம்ம ஸ்டெஃபை இவங்க சைடு மாறிதா. அந்த ஈஸினா பொண்ணோட ஹார்ட் பீட்லாம் ரொம்பவே வேகமாக அடிக்குது. அவள் வில்லத்தனமாக சிரிக்கிறா. எப்படியாச்சும் நான் அவங்கள தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ என்னடான்னா உட்காந்து மேத்தமெட்டிக் ஈக்குவேஷன் கேல்குலேஷன்லாம் போட்டு எப்படியாச்சும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி
பெரிய கால்குலேஷனே போட்டு வச்சிருக்கா. சோரா நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்கவும் அவன் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் அப்படின்னு போடுறா. அங்கேருந்து அந்த பொண்ணு ஷூட் பண்ணவும் நம்ம ஹீரோ போயிட்டு அதை தடுத்துட்டு அவள் அந்த புல்லட்டை வாங்கிடுறா. உடனே அடுத்து பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சோராவை அட்டாக் பண்ண நிற்கா. உடனே நம்ம ஜப்ரேல் வந்து காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோ இதுக்காக உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜப்ரேல் கேட்கவும் மேபி அது அவளோட பிளானாக இருக்கலாம். அவள் எதிர்கிட்ட மாட்டுற மாதிரி இருக்கலாம். அவள் வந்து ஈக்குவல்டன் போட்டு எதுவுமே போடல அப்படின்னா அது பிளாங்க்னு அர்த்தம். பிளாங்க்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான். ஸோ அப்போ நான் தான் இதில் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ போயிட்டு அந்த ஈஸினா பண்ண கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே அப்படிங்கும். ஜப்ரேல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் நான் அவளை ஏதாச்சும் பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கும். அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிடாதா அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். இப்போ நம்ம ஜப்ரேல் என்னடான்னா சும்மா வேறு லெவலில் மாஸ் காட்டிகிட்டு இருக்கா. ஹேய் பப்பி குட்டி, நீ எவ்வளோ வேணா சீட்டிங் பண்ணிக்கோ, ஆனால் நான் தான் இன்றைக்கி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஜப்ரேல் அவரோட ஃபுல் பவரையும் காட்டுறா. இப்போ இவங்க 2 பேருக்கும் சும்மா வேறு லெவலில் சீரியஸாக ஃபைட் நடக்குது. இங்கே நம்ம ஹீரோ என்னடான்னா சோராவை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம சோரா அப்படியே ஓடிட்டு இருந்தால் வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஓடியே வர மாட்டிக்கா. அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து அவளோட கண்ட்ரோலுக்கே போகலையே என்னமோ. ஏன்னா ஃபஸ்ட் இவன் சொல்லியிருப்பான் ஓடாத அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் இவனுக்கு ஞாபகம் வந்தோடனே நான் மட்டும் இதை தப்பாக கல்குலேஷன் பண்ணோம்னா நான் காலி தான் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ மொட்டை மாடியில் போய் நிற்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம சோரா ப்ளீஸ் ஒர்க் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ உனக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அவளோட எந்த புல்லட்டுமே இவன் மேலே படலை. அவள் அதிர்ச்சியாகவும் பார்த்தா இவன் என்னடானா நீ இதை எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. இப்போ நம்ம சோரா வந்து ஹீரோவை ஷூட் பண்ணோடனே ஈஸுனா அந்த இடத்துக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ண பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கான்சியஸ்னஸாக தான் இருக்கா. சோரா இப்போ தானே இவ்வளோ ஷூட் பண்ணா இவள் எப்படி கான்சியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்காங்க. ஆக்சுவலி அவன் வந்து அவளோட ட்ரெஸ்ஸில் தான் ஷூட் பண்ணியிருப்பான். இவ்வளோ நேரம் அவள் வந்துட்டு அவளோட கண்ட்ரோல்லையே இல்லை. நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளோ நேரம் அந்த ஈஸ்னாவோட கண்ட்ரோலில் இருந்த மாதிரி நடிச்சிருக்கா. இப்போ ஒரு புல்லட் வந்து இந்த ஈஸ்னா மேலே படப்போகுது. ஜஸ்ட் மிஸ்ல இருக்கும்போது அந்த ஈஸ்னாவால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற நேரத்தில் அவள் என்னடானா ஒரு மான்ஸ்டர் பீஸ்ட் மாதிரி மாறிட்டு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்லி ஈஸ்னா பொண்ணுக்கிட்ட நீ கடைசியாக இப்போ ஜாலியாக விளாண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை அந்த பொண்ணுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ அந்த பொண்ணு ஒரு பீஸ்ட் மாதிரி மாறிட்டா. இப்போ எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஏர்லேயே டபுள் ஜம்ப் பண்ணுறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா பார்த்துட்டுருக்கோம். அவள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. எங்கே திரும்பினாலும் அவள் மட்டும்தான் நிற்கா. நம்ம குறமே அதிர்ச்சி ஆகிறா. கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்னா நினைக்கவும் நம்ம வார் பீஸ்டோட குயின் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம சோரா அண்ட் ஹீரோ இவா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அவள் அந்த இடத்துல நின்று அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச லெவலுக்கு அட்டாக் பண்ணுறா. பட் ஆனால் இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தோணல. அந்த லெவலுக்கு இவள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறா. உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க எங்களை ஜெயிக்க முடியும்னு நினச்சிங்களா அப்படின்னு அந்த வார் பேஸ் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறான். இவங்களால ஈக்குவேஷன் கேல்குலேஷன் எதுவுமே போட முடியல. ஏன்னா அவள் ஃபிசிக்ஸில் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறா. பட் கவலைப்படாத என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா அவளை அட்டாக் பண்ண போகிறான். இவன் பிளான் பண்ணபடி எல்லாம் நடக்குது. பட் ஆனால் அவள் ஒரே நேரத்தில் 2 புல்லட் அனுப்பி இவங்க 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் ஹிட் பண்ணிடுறா. அந்த புல்லட்டும் இவங்களை ஹிட் பண்ணிடுச்சு. கன்ஃபார்மாகவே இது ஹிட் தான். பிளாங்க் 2 பேருமே கீழே விழுந்துருந்தாங்க. அவ்வளோதான் ஈஸ்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லவே இவன் நார்மலாகிறா. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக அவளை யாரோ சொல்கிறாங்க. அந்த ஈஸ்னாவை சுட்டது நம்ம ஸ்டெப்ஸ் தான். இப்போ நான் கண்ணை திறக்கலாமா அப்படின்னு நம்ம ஸ்டெப் கேட்குறா. உடனே அந்த நிக்கி கலக்கிட்ட அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த வார் பீஸ்ட் அதிர்ச்சி ஆகிறான். ஆக்சுவலி இவங்க மேலேருந்து கீழே விழும்போது ஜப்ரேல் அந்த ஈஸ்னாவை சுடவும் கரெக்டாக இவங்களும் வந்துட்டு சுடுவாங்க. அது பவுன்ஸ் ஆகும். ஆக்சுவலி அதை அந்த ஈஸ்னாக்கு கால்குலேட் பண்ணல, கீழே ஓடிட்டு இருக்க அந்த ஸ்டெப்புக்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அவள் ஒரு என்பிசி மேலே உட்காந்துருக்கா. இந்த என்பிசி கேரக்டர்ஸ் கேம் அப்படிங்கிறதுனால ஒரே பேட்டர்ன் தான் மூவ் ஆகுது. அதை இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சோரா வந்துட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட அந்த பறவை கேமில் நீ தோத்து போனதுக்கு நான் உனக்கு எதுவுமே பனிஷ்மெண்ட் தரலன்னு சொல்லிட்டு ஹீரோ எதை எழுதினாலும் அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் இவங்க பிளான் போட்டு தான் கரெக்டாக அவளை அந்த பிரிட்ஜுக்கு கீழே வர வச்சிருக்காங்க. இதனால தான் இப்போ இவா தோத்து போயிட்டா. எங்களோட ஹார்ட் பீட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி எங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சீட்டிங் பண்ணி அவளுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் ஸ்டெப் வந்து அன்கான்ஷியஸாக இருந்ததுனால அவளை நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை. அதனால தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. ஒரு கேமில் ஜெயிக்கணும்னா ஒன்று நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எதிரியோட ஸ்ட்ரென்த்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கிடணும். அதை தான் நாங்கள் பண்ணோம். அதனால தான் ஜெயித்தோம் அப்படின்னு நம்ம சோரா சொன்ன உடனே அந்த வார்பீஸ்ட் எரிச்சலோடையே எல்கேவோட சோரா அண்ட் ஹீரோ அவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸ்டெஃப் நீ தான் இன்றைக்கி இந்த கேமோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் வந்து நம்ம ஸ்டெஃபை பாராட்டுறா. இங்கே அந்த ஈசனா பண்ணி எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கா. என்னால் தான் அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் தோற்று போயிடுச்சு. என்னால் இப்போ நிறைய பேர் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தப்பட்டு இருக்கா. இதில் நீ வருத்தப்படுறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா யாரும் சாக போகிறதில்ல. இன்றைக்கி நீ இந்த கேமை என்ஜாய் பண்ண தானே அப்படிங்கும். இல்லை என்னால் நிறைய பேர் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. யாருமே சாக போகிறதும் இல்லை, எதுவுமே நடக்க போகிறதும் இல்லை. நாங்கள் ஒன்றும் மோசமானவங்கலாம் கிடையாது. நீ எங்களை நம்பலாம். நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் ஹீரோவும் கை கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ஈசனா பொண்ணு இவங்க கூட கை கொடுத்து இப்போ ஃப்ரெண்ட் ஆகிக்கிடுதா. எல்லா ஹியூமன்ஸோட உயிருமே காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த குரமே வந்துட்டு பரவாயில்ல இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோராவை பாராட்டிட்டு இருக்கா. சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னு இந்த எல்ஃபோ குரமையோ கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த வார்பீஸ் பொண்ணு கூட நம்ம ஹீரோ சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கா.
நம்ம ஹீரோவும் அந்த பார்பீஸ் பொண்ணு ஈசனாவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எப்படி இவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க, என்ன பைய சொல்லி ஏமாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்பீஸ் கேட்குறான். நம்ம ஸ்டெஃப் சோரா கிட்ட எதையோ முக்கியமாக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கு விழுந்துருதா. உடனே அந்த அன்னைக்கு நம்ம சோரா வந்துட்டு தெரியும் ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அவங்களோட முக்கியமான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வெளியே இருக்கிற ஐலாண்டுக்கு மாற்றிட்டாங்க அதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படிங்கிறா. ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட இன்னும் சண்டை முடியலை அப்படி தானே ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்குறான். பார்த்தா அதோட ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த இடத்துல தான் இருக்கிறா. இவா பேர் ஷ்ரைன். இவா தான் வந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு குயின் மாதிரி. இப்போ அந்த பிரின்சஸ் ரைன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, உங்கள் 2 பேருனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனே இப்போ ஆபத்தில் இருக்குது. எங்களோட கேம் பிளான் அது சீக்ரெட்டாக இருந்தது, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு எல்ஃபை வேற ஸ்பையாக வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதுனால அந்த எல்ஃப் எல்லார்ட்டையும் போயிட்டு சொல்லிடுவா. இப்போ எல்ஃப் கூட நாங்கள் சண்டை போட வேண்டியது இருக்கும். இந்த பிரச்சனை பார்த்தாதுன்னு அந்த வால்ஹைம் அதில் இருக்கிற ஃப்ளோகல்ஸ் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நானும் வந்துட்டு அதில் ஒரு முக்கியமான ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்ரேல் சொல்கிறா. ஃப்ளூகல் அண்ட் எல்ஃப் இவங்க கூட போட்டி போட்டால் கண்டிப்பாக எங்களால் ஜெயிக்கவே முடியாது. நாங்கள் தோக்குறது இப்போ காரணம் நீ தான். ஸோ நான் உன்னை பழி வாங்க போகிறேன். உன்னோட சாவு அது ரொம்பவே ஈஸியாக இருக்காது அப்படின்னு அந்த ஸ்ரைன் வந்துட்டு நம்ம சோராவை ஒரு கேமுக்கு கூப்பிடுவோம். இப்போ நம்ம சோரா தான் வந்துட்டு என்ன கேம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். எனக்கு நிறைய விளாண்டு போர் அடிச்சு போச்சு, ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு. ஸோ அந்த காயின் கேம் விளாடுவோம் அப்படின்னு சோரா சொன்ன உடனே இந்த சின்ன காயின் தான் நம்மளோட எதிர்காலத்தையே முடிவு பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. ஜெயிச்சா என்ன வேணும் அப்படின்னு நம்ம சோரா கேட்கவும் இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனில் இருக்கிற மக்கள் எங்களை நாங்களே தான் ஆட்சி பண்ணிக்கிடுவோம், உனக்கு கீழே இருக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ரைன் சொல்லவோ சரி ஓகே அப்போ நான் ஜெயிச்சேன் அப்படின்னா அந்த காண்டினென்ட்க்கு வெளியே இருக்க அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனும் எனக்கு தான் சொந்தமாகும் அண்ட் அவங்க மொத்த ரிசோர்ஸஸ் அதுவும் எனக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னே இந்த ஸ்ரைனும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ ஹெட்டா டெய்லாக நம்ம சோரா கேட்குறான், எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த காயினை தூக்கி போடுறான். இப்போ இந்த காயின் அவன் தூக்கி போட்ட உடனே இந்த ஸ்ரைன் வந்துட்டு அவளோட அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்ணுறா. அந்த காயின் விழுற கண்டிஷனை பார்த்தா கிட்டத்தட்ட 154 தடவை அதை சுற்றிட்டு 5 தடவை கீழே துள்ளிட்டு டெய்ல்ஸில் விடும். இவங்க கிட்ட ஏதோ சீட்டிங் பண்ணுற மாதிரி தெரியல, இந்த இடத்துல மேஜிக் உள்ள சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெய்ல்ஸ் அப்படின்னு அவள் சூஸ் பண்ணுறா. பார்த்தா அந்த காயின் 2 இல்லாமல் நடுவில் நின்றுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த ஸ்ட்ரைன் அதிர்ச்சி ஆகிறா. ஆக்சுவலி இது நம்ம சோராவோட பிளான் தான். அந்த காயின் கரெக்டாக கீழே விழும்போது அவன் லைட்டாக அங்கே இருக்கிற ஒரு கல்லை நகட்டி அதை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சிருப்பான். நம்ம 2 பேருமே ஜெயிச்சிட்டோன்னு ஒத்துக்கிட்டீங்களா இல்லை நம்ம 2 பேருமே தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டீங்களா? 2 பேருமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கண்ட்ரி அது எனக்கு சொந்தம் வரும் அண்ட் அதோட கண்ட்ரோல் உங்ககிட்டே தான் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சோரா சொல்லவும் இவனை நீங்கள் நம்பாதீங்க இவன் நம்ம நாட்டை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பார்பி சொல்லவும் அழகான க்யூட்டாக இருக்கிற அந்த கேர்ள்ஸ் அப்படி இருக்கிற கண்ட்ரியை நான் ஏன்டா அழிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சோரா கேட்கும். எப்போவுமே நீங்கள் பிளான் பண்ணது மட்டும்தான் நடக்குதுல்ல, பட் என்னதான் இருந்தாலுமே அந்த எல்ஃப் அவங்க நம்ம கூட சண்டைக்கு வருவாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கவும் நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னா நான் அந்த எல்ஃபோட மெமரிஸை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இதுக்காக தான் அன்றைக்கே நான் வந்து குரமி கூட கேம் விளாண்டு அந்த எல்ஃபோட மெமரிஸை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பிளட்ஜில் வந்து பெட்டாக வச்சேன். ஸோ அந்த எல்ஃபு தப்பான இன்ஃபர்மேஷனை தான் போய் கொடுப்பா அப்படிங்கவும் இதை நீ அப்போவே கால்குலேட் பண்ணிட்டியா அப்படிங்கவும் செக்மேட் அப்படிங்கிறது எதிரி ராஜாவை காலி பண்ண போகிறோங்கிறது இல்லை, எதிரி ராஜா இதுக்கப்புறம் நமக்காக வேலை பார்க்க போகிறான் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நம்ம 2 பேருமே ஜெயிச்சிட்டோம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரைன் சொல்கிறா. இப்போ இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, திரும்பவும் வார் ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்னு ஸ்ட்ரைன் கேட்கவும் அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருந்தால் எப்போவோ உங்களோட ரேஸ் பீஸை நான் வாங்கியிருப்பேன். என்னோட ஆசை அது இல்லை, நான் காட் டெட் கூட ஃபைட் பண்ண போகிறேன் அப்படிங்க ஒரு காட் கூட ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைன் கேட்குறா. இந்த ரேஸ் பீசஸில் இருக்கிற பீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு செஸ்ஸில் இருக்கிற அந்த பீஸ் மாதிரியே இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா காடையே சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் வரும். அண்ட் இந்த ரேஸ் பீஸ் இதை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாருமே நம்ம ஒத்துமையாக இருந்தால் போதும். நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மறக்கிறீங்க. அந்த கடைசி பிளேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஆல் ஹேவ் ஃபன் அண்ட் ப்ளே டுகெதர். ஸோ நம்ம ஒத்துமையாக சேர்ந்து விளாண்டோம் அப்படின்னா காடையே நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். பரவாயில்ல அவங்க 2 பேரையும் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது ரொம்பவே கரெக்ட் தான். சீக்கிரமாக வாங்க அவங்க கூட நான் விளாடணும்னு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட்டுங்கிற காட் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம குரமே வந்து எல்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, சோரா அவன் எப்படி எல்லா ரேஸையும் ஜெயிக்க போகிறான்னு தெரில, பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவன் பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் போராடி எப்படியாச்சும் ஜெயிப்பான். எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சா அவன் அதில் ஜெயிச்சிருவான். எவ்வளோதான் அவன் கஷ்டங்களை அனுபவிச்சாலும் அந்த கேமை மட்டும் அவன் என்ஜாய் பண்ணி தான் விளாடுவான். அதே மாதிரி நீ எப்போவுமே என் கூட நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குரமே அந்த எல்ஃபை பார்த்து சொல்கிறா. இப்போ நம்ம சோரா வந்துட்டு ஹே ஸ்ட்ரைன் உன்னால் அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்கவும் நீ எதுக்கு அதை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்பி சொல்கிறான். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பெரிய மேஜிக் பவரை க்ரியேட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை சமன் பண்ணுறா. ஆக்சுவலி பார்த்தா இந்த எக்ஸீட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்கிற ஒரு ரேஸர் அவங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. என்னை எதுக்காக இங்கே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஷோரா அண்ட் ஹீரோ லெட்ஸ் ப்ளே எ கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல முடியுது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இதுக்கு சீசன் 2 கிடையாது, நெக்ஸ்ட் எபிசோடுன்னு எதுவும் கிடையாது. ஸோ யாருமே கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. அண்ட் சீசன் 2 வந்து இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகலை. ஸோ அது வருமா என்னங்கிறதே தெரில. ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த நோ கேம் நோ லைஃப் இந்த அனிமேவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.